Welcome to Shadow Edits. Like, subscribe, mail icon on. என்ன பண்ண போறானுங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவனும் தடுத்துட்டு இருக்கான், எல்லார்கிட்டயும் தப்பிச்சிட்டு இருக்கான். இது மாதிரி போயிட்டு இருக்க நம்ம ஹீரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கான் பாருங்க, அவன் அடிக்கிறதுக்கு வரான். அவன் அடிக்கிறது பாத்தீங்கன்னா சரியா அடிக்க தெரியாம அவன் கிட்ட மாட்டிக்கவும் செய்யறான். இவரு பயங்கர ஸ்பீட்ல ஜம்ப் பண்ணி போக அவன் காலை பிடிச்சிட்டு இழுக்க அங்க சண்டைய பாக்கணுமே, அந்த அளவுக்கு காமெடியான ஒரு ஃபைட்டுங்க. கீழே விட்ட உடனே அவன் பாத்தீங்கன்னா புலம்ப ஆரம்பிக்கிறான். டே, உனக்கு மனசாட்சியே இல்லையா? உன் பவரை டெஸ்ட் பண்றதுக்கு சண்டை போட வந்தோம், அதுக்காக என்னையே அடிப்பியா? அப்படி இப்படி புலம்புறான். என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் பிரேக் த்ரூ பண்ணாம பாருங்க. அந்த பிரேக் த்ரூ என்னன்னா சில்வர் ரேங்குக்கே பிரேக் த்ரூ பண்ணிருக்காங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். டீச்சர் பெட் பண்ணிருப்பாங்க. அதாவது இவங்களால பிரான்ஸ் ரேங்கை ரீச் பண்ண முடியாது 2 மாசத்துல. வாழ்க்கையிலே ரீச் பண்ண முடியாதுன்னு நட்டு அடிச்சிருப்பாளுங்க, அது வேற விஷயம். இருந்தாலும் இப்ப 2 மாசத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் சில்வர் ரேங்க், மத்தவங்க எல்லாரும் பிரான்ஸ் ரீச் பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் அந்த டீச்சர் தெரிஞ்சா தூக்கா இன்னும் ஏதாவது வேற வழிதான் பார்க்கணும் அவங்க சாப்பிடறதுக்கு. அது மாதிரி கேவலம் கண்டிப்பா அனுபவிக்க போறாங்கிறது மட்டும் உறுதி. அடுத்த சீனை பாத்தீங்கன்னா நம்ம சென்யூ தான் காட்டுறாங்க. அவன் பாத்தீங்கன்னா ஒரு பையனை மடக்கி வச்சுக்கிட்டு மிரட்டிட்டு இருக்கான். என்ன அவன் மிரட்டிட்டு இருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் வந்து நம்ம ஹீரோவையும் அவன் ஃப்ரெண்ட்ஸையும் ஒழுங்கா கூட்டு வரணும் இந்த இடத்துக்கு அப்படின்ட்டு ஒரு ட்ராப் வச்சிருக்கான் போல இருக்குங்க. ஆனா அந்த பையன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் எங்கன்னு தெரியல, அவன் ஃப்ரெண்ட்ஸும் எங்கன்னு தெரியல, அதை கண்டே பிடிக்க முடியல. இப்படின்னு டைலாக் விட அவங்க பாத்தீங்கன்னா, நான் ஒரு செக்டர் ஃபேமிலியை சேர்ந்தவன், நீ என்கிட்டயே போய் சொல்றியா? உனக்கு என் மேல பயமே இல்லையா? அப்படி இப்படின்ட்டு நம்ம ஹீரோ மேலேயும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் மேல இருக்கவத்தை இவன்கிட்ட காட்டுறதுக்கு முடிவெடுக்கிறாங்க. அடிக்க வரும்போது பாத்தீங்கன்னா சடனா அவங்க மேல யாரோ கோணியை போட்டு மூடுறாங்க. மூடி முடிச்சு யாரா அவங்க அப்படின்னு பார்த்தா வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க எல்லாருமே அங்க வந்திருக்கானுங்க. என்ன பண்ண போறானுங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அவங்க பணிப்பட்டு முட்டானுங்களே. அடுத்தது என்ன, கீழே தள்ளி விட்டு மெதிக்க வேண்டியதுதான். இருந்தாலும் நம்ம அடிச்சா கண்டுபிடிப்பாங்களே யாருன்னுட்டு. ஏன்னா அவங்க ஃபேமிலி எதிர்க்கிறதுக்கு இப்ப யாருமே கிடையாது, பெரிய ஃபேமிலியும் உங்களுக்கு தெரியும். சோ இது மாதிரி நடந்தால் கண்டிப்பா நம்ம ஹீரோ மேலேயும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் மேலதான் சந்தேகம் வரும்ன்றதும் உறுதி. போட்டு அவங்களை மெச்சிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா, நீ செகண்ட் ஃப்ரெண்ட் சேர்ந்தவனா பெரிய ஆளா அப்படி இப்படிட்டு குரலை மாத்தி பேசிக்கிட்டு, நாங்க டார்க் கில்ல சேர்ந்தவங்க, எங்களை எதுக்கு சத்தி இருக்கா அப்படி இப்படின்னு போட்டு பேச அடிக்கிறானுங்க. அதாவது இவங்க திட்டம் பாத்தீங்கன்னா டார்க் கில்டு பேரை சொன்னா கண்டிப்பா இது பண்ண மாட்டானுங்க, இவங்க பயந்துட்டு தான் இருப்பானுங்க அப்படி இப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவங்க போட்டு மெதின்னு மடிக்கிறாங்க. இருந்தாலும் இவங்க 3 பேரும் மெதிக்கிறானுங்க. ஓகே, அவங்க மிரட்டினாங்க ஒரு பையன், அவன் சும்மா இருக்கான்ல, அவன் அடிக்கணும்ல. அவனை திரும்பி பார்க்க அவன் பாத்தீங்கன்னா எப்பா ஆஸ்கர் நடிப்பு செல்லாதுங்க, அது மாதிரி ஒரு நடிப்பு. ஐயோ அம்மான்னு கட்டிட்டு கீழே விழுந்து அவனே வாயில் நுரையெல்லாம் தப்பிக்கிட்டு சும்மா என்னமா விளையாடுறீங்க. அதை பார்த்தவொடனே இந்த பசங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. டேய், இது இவ்வளவு பெரிய நடிகனாடா, இது தெரியாம போயிடுச்சு அப்படின்ட்டு அவனுங்க சர்ப்ரைஸ்ல அங்க பார்க்க. அடுத்த சீனே பாத்தீங்கன்னா இவங்க லைப்ரரிக்கு வந்துட்டாங்க. வந்தவங்க பாத்தீங்கன்னா சந்தோஷமா பேசி வச்சுட்டு இருக்காங்க. ஒரு வழியா அவனுக்கு வழி காட்டி வச்சு நம்ம எதுவும் சேஃப் தான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க அங்க நம்ம ஹீரோ வராங்க. நம்ம ஹீரோ வந்த உடனே பாத்தீங்கன்னா என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன பிரச்சனை இப்படி கேட்க நம்ம ஹீரோட க்ளோஸ் பண்ணிருக்கான் பாருங்க. அவன் சொல்றான், வேற என்ன, சென்னை தான் எப்பயும் போல பிரச்சனை பண்ண தொலை பண்ணா, அவனை போட்டு ஒரு சாத்திட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. டியூசி பாத்தீங்கன்னா இது கலப்பட வேண்டியது இல்லை, நாங்க டார்க் நேம் தான் யூஸ் பண்ணிருக்கோம், சோ சந்தேகம் நம்ம மேல வர பாசிபிளே கிடையாது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா, நீங்க விளையாடுறது ரொம்ப டேஞ்சரான விளையாட்டுப்பா, பார்த்து இருந்துக்குங்க. ஏன்னா சேக்ரெட் ஃபேமிலியும் டார்க் ஃபீல்டு ரெண்டுமே வந்து கூட்டு கலவானீங்க அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு பயங்கரமான ஷாக்குங்க. ஏன்னா இது மாதிரி இருக்கும் நினைச்சு கூட பார்க்கல, இவங்க பெரிய ஃபேமிலி, டார்க் ஃபீல்டு மோசமானவனுங்க, இவங்க 2 பேரும் கூட்டு கலவானி அப்படின்னு யோசிக்க நம்ம ஹீரோ அதுக்கு மேல சொல்றான். என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க டார்க் கில்டு பேரை யூஸ் பண்ணிருக்கீங்க, சோ டார்க் கில்டுக்கும் அவங்களுக்கு கான்ஃபிடேஷன் இருக்கிறதால அவங்க செக் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா சந்தேகம் நம்ம மேலதான் வரும். நீங்க அகாடமிக்குள்ள இருக்க வரைக்கும் சேஃப், எந்த பிரச்சனையும் கிடையாது. இருந்தாலும் வெளியே போகும்போது கொஞ்சம் பத்திரமா தான் இருக்கணும் இப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அடுத்த சீனே பாத்தீங்கன்னா கழுகுக்கு மூக்கு வெட்டுதா அப்படின்னு நினைக்கிறேன், அது மாதிரி வந்து நிக்கிறான் அங்க சென்யூ. அவன் பாத்தீங்கன்னா நொண்டிக்கிட்டே வந்து நீ தானே என்ன அடிச்ச அப்படின்னு கேட்க அது வரைக்கும் நம்ம ஹீரோ க்ளோஸ் பண்ணிருக்கான் பாருங்க. ஏன்டா நீ பாலு நீங்க சந்தில போக அங்க டார்க் தூக்கி போட்டு மெதிப்பாடுங்க, பழி வந்து எங்க மேல போடுவியா அப்படின்னு கேட்கறான். டே விளங்காவனே, அவன் சொல்லவே டார்க் தான் அடிச்சாங்கன்னுட்டு நீயே உலைய வைக்கிற. இருந்தாலும் அவன் காலை வாங்கிக்கிற மாதிரி இல்ல பொழுது லூசு பையன். அவன் பாத்தீங்கன்னா, ஏய் நீ இதெல்லாம் அடிச்சிருக்கணும், வேற யாரும் சான்ஸ் இல்ல அப்படின்னு டைலாக் பேசிட்டு இருக்க. ஏய் நான் லைப்ரரி தான் இருந்தோம் நேத்து, நான் எங்கேயுமே வெளியே வரல, சோ நீ சொல்ல சம்பந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏய் உங்களுக்கு சம்பந்தம் இருக்கு இல்ல அதெல்லாம் எனக்கு அவசியமே இல்ல, நான் முடிவெடுத்தா எடுத்ததுதான், சொல்லிட்டா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி டைலாக் பேசிட்டு அவன் கூட்டு கலவானிங்க இருக்காங்க 2 பேரு, அவன் அனுப்புறானுங்க அடிக்கிறதுக்கு. அதே டைம் டியூசி பாத்தீங்கன்னா அவன் அடிக்கிறதுக்கு போறான். நான் போகும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஆப்போசிட்ல ஏதோ ஒரு உருவம் மாதிரி தெரியுங்க.
உடனே அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, சார் நான் உண்மையாவே எதுவுமே பண்ணல, நாங்க எந்த தப்புமே பண்ணல, உங்களை அடிக்கவே இல்லை அப்படி இப்படின்ட்டு அப்படியே என்னம்மா நடிக்கிறான்றீங்க. அவன் பாட்டு பாசாங்க பண்ணிக்கிட்டு முட்டா முட்டி போட்டு அழுவ ஆரம்பிச்சான் போல இருக்கு. அந்த அளவுக்கு கதற அவன் பாத்தீங்கன்னா இதுதான் சான்ஸ் சொல்லிட்டு, ஏய் நீ அழுதா விட்டுருவோமா, இனிமேட்டு விட மாட்டோம், நீ கண்டிப்பா நீ தான் பண்ணிருக்கணும், இந்த ஸ்கூல்ல நான் வச்சதான சட்டம், என்னை எடுத்து பேசுறதுக்கு யார் இருக்காங்க, நான் யார் அடிக்கணுமோ அடிப்பேன், யாரை உதைக்கணுமோ உதைப்பேன், இப்படி டைலாக் பேசிட்டு இருக்கேன். ஓஹோ இந்த ஸ்கூல்ல நீவிக்கிட்ட சட்டமா, என்ன தெரியாம போயிடுச்சே அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. யாருப்பா அது அப்படின்னு பார்த்தா அந்த ஸ்கூலோட வைஸ் பிரின்சிபல் தாங்க. அவர் எப்படி வந்திருக்காரு போல இருக்குது. இதையும் பார்த்துட்டு தான் போல இருக்கு. அதனாலதான் இந்த மாதிரி நடிச்சிருக்கு நம்ம ஹீரோ. அவர் வந்த உடனே இது மாதிரி டைலாக் விட்டவன், ஐயோ சார் தெரியாம பேசினேன், இதுக்கு காரணம் அவன் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ மேல காட்ட, ஏண்டா நான் தான் பார்த்துட்டு இருக்கேன் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கிட்டையும் பேக் சைட்ல இன்னொரு உருவம் வருதுங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த அல்கமியோட டைரக்டர் தாங்க. அவங்க வந்த உடனே இன்னமும் இவனுங்களுக்கு ஆடடா ஏதோ பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டோம் போல இருக்கு அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கேன். இந்த டீச்சர் பாத்தீங்கன்னா இவனுங்க இப்படிதான் இருக்கிறதுலே மோசமான இவனு தான் போல இருக்கு அகாடமில அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கானுங்க. இந்த சென்னிக்கு பாத்தீங்கன்னா நம்ம தேவையில்லாம வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ற ஒரு எண்ணம். நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ஏதோ நடக்கட்டும் அவரை முடிஞ்ச வேலையை பார்த்தாச்சு, அதான் சொல்லுவாங்கல்ல, இன்னைக்கு எழுதுறதுக்கு ஒரு நல்ல வேலையை பார்த்து விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு வேலையை பார்த்து முடிச்சுட்டு அவன் அங்க நின்றுட்டு இருக்கு. அதோட இந்த எபிசோட முடிச்சுட்டாங்க. அடுத்த எபிசோட் நடந்து கண்டிப்பா பார்க்கலாம். அது வரைக்கும் காத்துருங்க. தேங்க்யூ. உன்னையே தன்னை கொடுத்துருக்காருன்னா அவர் சும்மா விடலாமா அப்படின்னு டைலாக் பேச, டே போதுண்டா, ஏற்கனவே நீங்க பண்ண கூத்துக்கு தான் இந்த நிலைமையில இருக்கேன், இதுவே என் ஃபேமிலிக்கு கேவலம், ஒண்ணு வேறையாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இது பத்தாதுன்னுட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்க வராங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம ஹீரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காம பாருங்க, எப்படா சான்ஸ் கிடைக்கும்னு காத்துட்டு இருக்கவன். இத பார்த்த உடனே பாத்தீங்கன்னா பாரு நம்ம சென்னை என்ன அளவுக்கு திறமசாலின்ட்டு, இது மாதிரி தண்டனையில வந்து சும்மா பக்காவா ஃபாலோ பண்றதுல உங்களை விட பெரிய மாஸ்டரே யாரும் கிடையாது அப்படின்னு கலாச்சிக்கிட்டு பக்கத்துல போவ, டேய் உங்களோட கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சென்னை சொல்லிட்டு இருக்கான். இருந்தாலும் இவன் பாத்தீங்கன்னா விடுற மாதிரியே இல்லைங்க. போய் அவனை பிடிச்சி ஆட்டுறது உழுக்குறது இந்த வேலையெல்லாம் பாக்குறான். அவன் பாத்தீங்கன்னா பயங்கர கோவத்துல இருக்க, இது இப்படியே விடக்கூடாது அப்படின்ற முடிவு எடுத்துட்டு இவன் பாத்தீங்கன்னா எல்லாரும் வாங்க இங்க வாங்க, இந்த சர்க்கஸ் இந்த ரோட்டு ஓரத்தெல்லாம் வந்து வித்தை கட்டுவாங்க பாருங்க, அங்க கூப்பிடுவாங்க பாத்தீங்களா, ஐயோ சாமி வாங்க வாங்க விதைய பாருங்கோ கை மேல நடக்கிறாங்கோ அப்படின்னு பாருங்க. அது மாதிரிலாம் சவுண்டு விட்டு அந்த ஸ்கூல்ல இருக்க எல்லா பசங்களுமே அங்க வர வச்சிடுறாங்க. எல்லாருமே வந்து சென்னை இந்த பொசிஷனுக்கு பார்த்த உடனே அங்க காசிப் பரவ ஆரம்பிக்குது. இவன் ஸ்கூல்ல எவ்வளவு பிரச்சனை பண்ணிருக்கான், இவன் ஃபேமிலி பேரை வச்சுக்கிட்டு அப்படின்னு ஒருத்தர் சொல்ல, இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா இவன் வந்து நான் தான் பெரிய ஆள் இந்த ஸ்கூல்லயே இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்திருக்கான், இது எப்படியோ வைஸ் பிரின்சிபலுக்கு தெரிஞ்சு போய் இந்த தண்டனை கொடுத்துருக்காங்க, இவனுக்கு கொடுத்தது சரிதான் அப்படி இப்படி எல்லாரும் பேசிட்டு இருக்க. இங்க பாத்தீங்கன்னா இவனுக்கு பயங்கரமான கோபம். இதுல பத்தாவதுக்கு பாத்தீங்கன்னா இவன் ஃபேமிலி எடுத்துட்டு வரானுங்க. இவன் இந்த ஃபேமிலி இருந்துகிட்டு இவன் பண்ற அட்டகாசம் கொஞ்சம் நெஞ்சு இல்லைங்க, இது மாதிரி தண்டனை கொடுத்ததான் சரியா வரும் எப்படின்லாம் சொல்ல, இவனுக்கு பாத்தீங்கன்னா டேய் மரியாதை எங்கிருந்து எல்லாரும் போங்கடா அப்படின்னு கத்த. உங்களுக்கு தான் தெரியுமே இவன் கத்தனா காலைய வாங்கிக்க போறாங்க, அங்கேதான் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. அவனுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமான கோபம். நம்ம ஹீரோ பேரை சொல்லி உன்னை சும்மா விட மாட்டேன் நான் கண்டிப்பா அப்படின்னு கத்த. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த டைம் தும்புறாங்க. தும்புனவன் பாத்தீங்கன்னா நம்மள ஒரு வேலை ஈஸி நினைச்சிட்டு இருக்காளோ அப்படின்ட்டு வேற இவர் நினைச்சுக்க. இவங்களுக்கு டைரக்டர் வந்தாங்க பாத்தீங்களா அல்கெமில இருந்து, அவங்க தானே அங்க வராங்க. வந்த உடனே நம்ம ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னப்பா என்ன ஆச்சு, பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்க, ஏதாவது ப்ராப்ளமா சொல்லு நான் சால்வ் பண்றேன் அப்படி இப்படின்ட்டு கேட்க, நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நீங்க வந்த காரணத்தை சொல்லுங்க அப்படின்ட்டு கேட்கறதே. அவங்க பாத்தீங்கன்னா நீ கொடுத்த லெப்பிள் ரெசிபி உனக்கு 30% தரணும், ஸோ இப்போ வியாபாரனால தான் போயிட்டு இருக்கு, சிட்டி லார்டு செக்ரெட் ஃபேமிலி இது மாதிரி நிறைய பேர் எல்லாருமே எல்லா மெடிசனுமே வாங்கிட்டாங்க, ஸோ வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்கு, உனக்கு கொடுக்க வேண்டிய காசு ஒரு 3 மில்லியன் இங்க இருக்கு, இதை கொடுக்க தான் வந்தேன் அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. கொடுத்து முடிச்ச உடனே பேசிட்டு இருக்காங்க. இந்த டைம் பாத்தீங்கன்னா வைஸ் பிரின்சிபல் அங்க வராரு. அவரு பாத்தீங்கன்னா இந்த பையனை நோக்கி ஏன் இவங்க வந்திருக்காங்க, ஏன்னா இவங்க ஒரு டைரக்டர், இவங்களே ஸ்ட்ரெயிட்டா மீட் பண்ண வரணும்னா கண்டிப்பா இந்த பையன் கிட்ட என்னவோ ரகசியம் இருக்கு அப்படின்ட்டு அவர் அங்க வர. அவர் பாத்தீங்கன்னா என்னாச்சு ஏதாவது பிரச்சனையாங்க, இது ஏதாவது பண்ணலாம்னு சொல்லுங்க நான் சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல 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 நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு அவங்க சிரிக்கிறாங்க.
போச்சு அவங்க சொல்றாங்க போலருக்கு இந்த பீல் ரெசிபி கொடுத்தவனே நம்ம ஹீரோ தானிட்டு கொடுத்தா கண்டிப்பா இவனுக்கு சேஃப்டி இருக்காதுல்ல. ஆனா அவங்க பாத்தீங்கன்னா நான் எங்களோட ஒரு கிராண்ட் மாஸ்டர் பார்க்கறது தான் வந்திருக்கேன் அப்படின்றாங்க. என்னது கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னும் போது அப்பதான் அவங்க சொல்றாங்க இவன் பாத்தீங்கன்னா எங்களோட புது கிராண்ட் மாஸ்டர், எக்ஸாம் எழுதி கிராண்ட் மாஸ்டர் இருக்கான் அப்படின்ற சொன்ன உடனே அவருக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமான ஷாக்குங்க. ஏன்னா இந்த வயசுல இவன் கிராண்ட் மாஸ்டரா, எப்படி இது பாசிபிள், இவனை சுத்தி எவ்வளவு மர்மங்க இருக்கு அப்படின்ட்டு பாக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம ஹீரோவோட இன்ஸ்கிரிப்ஷனோட திறமையை பார்த்துதான் அவனுக்கு கிளர்க் பதவியே கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல அவனால பிரான்ஸ் ரேங்க் ரீச் பண்ண முடியல அப்படின்னாலும் அவனுக்கு ஒரு பதவி வேணும், 10வதுக்கு அவன் இந்த க்ளோரி சிட்டிக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற ரீசனுக்காக தான் இந்த பதவியை இந்த வயசுலயே கொடுத்துருப்பாங்க நம்ம ஹீரோக்கு. இதுல பாத்தீங்கன்னா அல்கெமிலையும் வேற கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வாங்கியிருக்கான். அதனால தான் ஷாக்குக்கு காரணமே. அடுத்த சீனே பாத்தீங்கன்னா ஜியோனிங் தான் காட்டுறாங்க. அவ பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்க அவளோட அந்த ஐஸ் டிராகன் விங்ஸ் வெளியே வருதுங்க. அது பாத்தீங்கன்னா அப்படியே பிளாஸ்ட் ஆகி அப்படி ஜம்ப் பண்ணி இறங்க அவ பாத்தீங்கன்னா பயங்கர சந்தோஷமா இருக்கா. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவ சில்வர் ரேங்க் ரீச் பண்ணிட்டாளா. என்ன ஏன் இது இந்த பசங்க எல்லாம் அந்த எக்ஸாம் அந்த 2 மாசம் வரத்துக்குள்ள பிரான்ஸ் ரேங்க் ரீச் பண்ணுவாங்களா அப்படின்னே தெரியாம இருந்தது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஆளுக்கு ஆளு சில்வர் ரேங்க் என்னவோ தள்ளுபடி விலையில கொடுக்குற மாதிரி ஆளுக்கு ஆளு வாங்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நம்ம ஹீரோ கூட இருக்கவங்க மட்டும்தான் இந்த அளவுக்கு பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. மற்றவங்க எல்லாம் ஒண்ணுமும் பிரான்ஸ் ரேங்கே கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. அவ பாத்தீங்கன்னா முதல்ல இருந்து ஏதோ நெக்லஸ் மாதிரி எடுக்கிறா, அதை அவ பார்த்துட்டு இருக்காங்க. அது என்ன நெக்லஸ்ன்னு எனக்கு தெரியல, நம்ம ஹீரோ எப்பயாவது கொடுத்தானும் ஞாபகமும் இல்லை எனக்கு சரியா. அது நினைச்சிட்டு இருக்கும் போதே அங்க பாத்தீங்கன்னா யார கூப்பிடுறாங்க. யாரா அது அப்படின்ட்டு போய் கருத்து இருக்க. அது பாத்தீங்கன்னா அவங்க கிளானோட ஒரு எல்டர் தாங்க. வாங்க அங்கிள், எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அப்படின்ட்டு கேட்க, நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசணுமா, கொஞ்சம் உட்காந்து பேசலாமா அப்படின்னு கேட்க, அவங்களும் உட்காடுறாங்க. சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, நான் எப்படி சொல்றதுன்னே உனக்கு தெரியலம்மா, அதாவது உங்களோட மேரேஜ் விஷயத்த நாங்க நிறுத்திக்கணும்னு நினைச்சல, இருந்தாலும் அது எங்களால நிறுத்த முடியலம்மா. நமக்கு ஆல்ரெடி ஒரு எல்டர் தெரியும்ல, சென்ஃபி கூட வச்சிருப்பான் பாருங்க தொடர்பு, அந்த எல்டர் பேரை சொல்லி அவர் பாத்தீங்கன்னா எவ்வளவோ ட்ரை பண்ணாரு இதை ஸ்டாப் பண்றதுக்கு, பட் அவரால் முடியல. அதனால இந்த மேரேஜ் திருப்பியும் கண்டினியூ பண்ண வேண்டிய நிலைமைக்கு இப்போ ஆளாயிட்டோம். தயவு செய்து அவரையோ இல்லை எங்களையோ தப்பா நினைச்சுக்காதம்மா, நாங்க வென்ட்டு இது மாதிரி பண்ணல, ஃபேமிலியோட நல்லதுக்காக தான் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாத்தீங்கன்னா எழுந்து நின்று குனிஞ்சு மன்னிப்புலாம் தெரிவிக்க, இவ பாத்தீங்கன்னா இல்ல நான் தப்பாவே நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அவர் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா நீ என் மேல மரியாதை வச்சுக்கிறதுக்கு அப்படின்னுட்டு அவர் பாத்தீங்கன்னா ஒரு எலிக்சர் பாட்டில கொடுக்குறாரு. கொடுத்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பாட்டில் இருக்கிறது கண்டிப்பா உனக்கு சில்வர் ரேங்க் ரீச் பண்றதுக்கு உதவும், நீ ரேங்க் இன்க்ரீஸ் பண்ணால் கண்டிப்பா உன்னோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்ல, அவளும் தயக்கத்தோட வாங்குறாங்க. உங்களுக்கு தெரியும் இப்பதான் சில்வர் ரேங்க் ரீச் பண்ணானிட்டு, அவ ஆல்ரெடி சொல்லிருக்கலாம் இந்த விஷயத்த, அவ எதுக்கு மறைச்சா அப்படின்றது எனக்கு தெரியலங்க. அவ தயக்கத்தோட அந்த பாட்டில வாங்க, அவரு பாத்தீங்கன்னா இது ஒரு நாள்லயே இதோட பவர் போயிடும், சோ இப்பவே குடிச்சிருமா அப்படின்னு சொல்றாங்க. சொல்லி முடிச்சாங்களோ இல்லையோ, இவ பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாம குடிச்சிடுறாங்க. குடிச்சு முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா அவ டயலாக் விடுறா, நான் சில்வர் ரேங்க் இல்ல, கிட்டத்தட்ட கோல்டு, பிளாக் கோல்டு ரேங்கே ரீச் பண்ணிடுவேன் சீக்கிரமா. அதை ரீச் பண்ணி கண்டிப்பா நம்ம ஃபேமிலியோட தரத்தையும் மதிப்பையும் இன்க்ரீஸ் பண்ணுவேன். இப்படி அவ பேசிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அவளுக்கு தள்ளுதுங்க மயக்கம். ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியாம குழப்பத்துல இருக்கும் போதே இதுல இருந்து இருப்பாங்க அந்த எல்டர். அவரு பாத்தீங்கன்னா ஒரு ஈவல் தனமா சிரிக்கிறாரு. நம்மளுக்கு புரிஞ்சு போச்சு அவரு எலிக்சர்னு பேர்ல ஏதோ ஒரு மருந்தை கொடுத்திருக்காரு அப்படின்னுட்டு. அவ பாத்தீங்கன்னா அப்படியே தயங்கிட்டு அப்படியே ஆடிட்டு மயக்கத்துல கீழே விழுந்துடுறாங்க. அவ பாத்தீங்கன்னா அப்படியே மயக்கத்துல கீழே விழ, அவ கையில வச்சிருந்தா பாருங்க ஒரு நெக்லஸ், அது கீழே விழுந்துருதுங்க. அந்த நெக்லஸ் நம்ம ஹீரோ கொடுத்த சார்மா என்னன்னு தெரியல, பாப்போம் அடுத்த எபிசோட் தெரியுதானே போகுது. இவன் மயங்கி விழுந்தவொடனே அந்த எல்டர் பாத்தீங்கன்னா என்னவோ யோசிக்கிறாரு. அதோட இந்த எபிசோட முடிச்சுட்டாங்க. அடுத்த எபிசோட என்ன நடக்குதுன்னு கண்டிப்பா பார்க்கலாம். அது வரைக்கும் காத்துருங்க. தேங்க்யூ. அடப்பாவிகளா, ஜியோனிங் கடத்திட்டு போயிட்டானுங்க, அதை பத்தி கவலைப்படாம இதை கட்டிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா இது சீரியஸ் தானுங்க, அப்படிதான் கொண்டு போவாங்க. நம்ம ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கான் பாருங்க, அவனுக்கு பயங்கரமான சந்தோஷங்க. என்னன்னு பாக்குறீங்களா, அதான் சென்னைக்கு தண்டனை கிடைச்சது இல்ல, அதுக்காக தான் ஒரு வழியா வகையா வைஸ் பிரின்சிபல்கிட்ட சிக்கி விட்டுட்டோம்,
நல்ல தண்டனையும் அனுபவிச்சாண்டா அவன் அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது அவனுக்கு காசு கொடுத்துருப்பாங்கல்ல அல்கமில இருந்து, அந்த காசை சிலதை கொடுத்து நீங்க எல்லாரும் போயிட்டு ஆர்மர் வாங்குங்க, அதுவும் உள்ள போட்டுக்கிற மாதிரி ஆர்மர் வாங்குங்க. அப்பதான் வந்து நம்ம சண்டை போடாம அடி வாங்கினா கூட நமக்கு அடி விழாது, வெளியே இருக்கிறவங்களுக்கு நம்ம மேல பரிதாபம் வரும். நம்ம எப்பவுமே லோக்கி, அதாவது வீக்கா இருக்கிற மாதிரி காட்டிக்கணும், அப்பதான் நம்ம எதிரிங்க தானா வந்து வலையில மாட்டுவாங்க அப்படின்னு சொல்ல, அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா நான் எப்பவுமே அப்படித்தானடா அப்படின்னுட்டு அந்த காசு வாங்கிட்டு சந்தோஷமா அங்கிருந்து ஓடுறான். எல்லாருமே ஓடுறாங்க. டியூசி பாத்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்ல, டேய் நம்மலாம் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவனும் கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கா, இவனுக்கு என்னதான் பண்ணுவாங்க பாப்போம் அப்படின்னுட்டு. அங்க பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம ஒரு மின்மினி பூச்சி வருதுங்க. நம்ம ஹீரோ அதை பாக்குறான், இது என்ன பூச்சி அப்படின்னுட்டு. அப்புறம் தாங்க அவனுக்கு ஞாபகம் வருது, இது ஜியோனிங் கிட்ட கொடுத்துருப்பான் போல இருக்கு, அவளுக்கு ஏதோ ஆபத்து அப்படின்னுட்டு அவன் பயங்கர ஸ்பீட்ல அங்கிருந்து ஓடுறான். அடுத்த சீனே பாத்தீங்கன்னா இவங்க போனாங்க பாத்தீங்களா பசங்க எல்லாருமே, அவங்க எல்லா ஆர்மரை போட்டுக்கிட்டு, நான் சூப்பரான ஆர்மர் வாங்கியிருக்கேன், இப்படி வாங்கியிருக்கேன், இனிமேட்டு நான் 5 பேர் அடிச்சா கூட எனக்கு எதுவுமே ஆகாது, இப்படி எல்லாம் டைலாக் பேசிக்கிட்டு வர. அங்க பாத்தீங்கன்னா ஹீரோ அங்க இல்லைங்க. எங்க போனா அனு பார்க்கும்போது அங்க ஒரு லெட்டரும் ஒரு சின்ன பையும் இருக்குங்க. அந்த லெட்டர் எடுத்து டியூசி தான் படிக்கிறான். படிச்ச உடனே அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ். அந்த லெட்டர்ல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியல, ஆனா லெட்டரை படிச்சு முடிச்ச உடனே அங்க கீழே பாருங்க சின்ன பேக், அதை தாங்க பாக்குறான். அந்த பேக்கை பாக்குறதுக்கு எனக்கு என்னவோ அவன் ஜியோனி கிட்ட கொடுத்துருப்பான் பாருங்க, அந்த பேக் மாதிரி தாங்க இருக்கு. அடுத்த சீனே பாத்தீங்கன்னா ஜியோன் நீங்க தான் காட்டுறாங்க, அவளை பாத்தீங்கன்னா கட்டி தொங்க விட்டு வச்சிருக்காங்க. அவ தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றா, பட் முடியல. அந்த டைம் பாத்தீங்கன்னா இவளை கடத்தின அந்த எல்றாங்க வராங்க. வந்து என்ன சொல்றான்னா, உன்னோட கல்டிவேஷனை வச்சுக்கிட்டு உன்னால இங்க தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் பாத்தீங்கன்னா அந்த மருந்து கொடுத்தான் பாத்தீங்களா, அது மயக்கத்துக்கு மட்டும் இல்ல, இவளோட ஸ்பிரிச்சுவல் பவரை கண்ட்ரோல் பண்றதுக்கும் தான். அதால அவளால ஸ்பிரிச்சுவல் பவரை கொண்டு வர முடியல, அதால ஸ்ட்ரென்த் இல்லாத ரீசனால தப்பிக்கவும் முடியல. அவ பாத்தீங்கன்னா அங்கிள் நீங்க எதுக்கு இந்த மாதிரி கூட்டு கட்டி போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்க, அவரு பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் ரீசன் இருக்கு, நம்ம கிட்டத்தட்ட 100 மைல் தாண்டி இருக்கும், சோ உன்னை யாரும் இங்க காப்பாத்த வர போறது இல்ல அப்படின்றாரு. என்னது காப்பாத்த வர போறது இல்லையா, என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க, எல்லாமே நம்மளோட நல்லதுக்காக தான் சொல்றேன் அப்படின்றான். என்னைய சொல்ல வரான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ வந்து சென்பியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா சேக்ரெட் ஃபேமிலி நமக்குள்ள மெர்ஜ் ஆகும், ஒரு வழியா நம்மளோட ஃபேமிலியும் பெரிய இடத்துக்கு போகும், இது மூலமா நம்ம ஃபேமிலி பழைய பொசிஷனுக்கு வரும், நம்மளுக்கு காசு பணம் புகழ் எல்லாமே வரும், இதுக்காக நீ உன்னை சாக்ரிஃபைஸ் பண்றதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல, அவ பாத்தீங்கன்னா கோவப்படுறா. அதுக்கிட்டையும் பேக் சைட்ல இருந்து ஒரு குரல் கேக்குதுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபேமிலிக்காக சாக்ரிஃபைஸ் பண்றது உன்னோட ஹானர் அப்படின்றாரு. ஏண்டா டேய், உனக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னா உங்களுக்கும் பொண்ணு இருக்கும்ல, அவளை சிக்கிவிட வேண்டியது தானே. அவன் பாத்தீங்கன்னா நீ வந்து கிளான் லீடரோட பொண்ணு, நீ சாக்ரிஃபைஸ் பண்றதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்றாங்க. ஓ அப்ப தலைவர் பொண்ணா இருந்தால் அவங்க கிளானுக்காக அவ சாக்ரிஃபைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. உங்கள மாதிரி ஆளுங்க தாண்டா நாட்டுல அதிகமாக இருக்கீங்க. அவன் பாத்தீங்கன்னா இது மாதிரி வெக்கமே இல்லாம டைலாக் பேசிட்டு இருக்க. அந்த கடத்திட்டு வந்திருப்பாருங்க அந்த எல்டர் பாத்தீங்கன்னா இன்னும் கூடிய சீக்கிரம் சென்ஃபி இங்க வந்துடுவாரு, அவர் வந்த உடனே எல்லாம் நல்லபடியா நடக்கும், நீ இங்கே தொங்கிட்டு அப்படின்னு சொல்ல, நீங்க ஒரு மாதிரி கேவலமானவங்க எனக்கு தெரியாம போயிடுச்சு அப்படி இப்படின்னு டைலாக் விட்டுட்டு இருக்கா. பட் அவளால அங்க தப்பிக்கவே முடியலையே, அவ சோகத்துல இருக்க. அங்க பாத்தீங்கன்னா அந்த மின்மினி பூச்சி வருது. இது என்னடா இங்க வந்திருக்குன்னு நினைக்கும் போதே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா மேல ஜம்ப் பண்றாங்க. நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு கேட்க பாக்குறா. ஆனா அதுக்கிட்ட நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சவுண்ட் போடாத அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ரிலீஸ் பண்ண உடனே நீ எப்படின்னு கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்க, நான் உன்கிட்ட ஒரு பேக் கொடுத்தேன் பாத்தியா, அந்த பேக் உனக்கு டேஞ்சர் இருக்கும் போது உதவும் சொன்னல, அதுதான் இது அப்படின்னு சொல்றான். அப்பதாங்க தெரியுது அந்த பேக்ல வந்து இந்த பூச்சி வச்சிருக்கான் போல இருக்கு. இது சாதாரண பூச்சி இல்லைங்க, பாக்குறதுக்கு தான் ஒரு ஃபயர் ஃப்ளை மாதிரி இருக்கும், பட் இது ஒரு ஸ்பிரிட். இதால வந்து ஒரு பீப்புளை ட்ராக் பண்ண முடியும் ரொம்ப தூரத்துக்கும். அது மூலமா தான் ஜியோனிங் எங்க இருக்கான்னுட்டு நம்ம ஹீரோ ட்ராக் பண்ணிட்டு வந்திருக்காங்க. வந்தவன் பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கப்புறம் இங்க இருந்தால் சேஃப் கிடையாது, நீ பரவாயில்லையா அப்படின்னு கேட்க, இல்ல நான் நல்லதான் இருக்கேன், என்னோட கிளான் எல்டர்ஸ் இது மாதிரி நடந்துப்பாங்க நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு டைலாக் விட்டுட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சரிங்க கிளம்புவோம் அப்படின்ட்டு கூட்டு போறாங்க. அடுத்த சீனே பாத்தீங்கன்னா சென்ஃபி
அதுக்கப்புறம் சென்யூ இவன் அது கூட 3 பேர் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ராஜநடை போட்டு வந்துட்டு இருக்கானுங்க. ஏண்டா வந்திருக்கிறது ஒரு பொண்ணை கடத்தி வச்சு காட்டுக்குள்ள, இதுல என்னவோ ராஜ்யத்துல மணிமுடி சூட்டத்துக்கு வர மாதிரி வந்துட்டு இருக்கானுங்க. வந்தவனுங்க அங்க வந்து பார்க்க, அங்க பாத்தீங்கன்னா கட்டி வச்ச கவர் மட்டும் தான் இருக்கு, ஆளை காணும். பார்த்த உடனே இவங்க எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கு. மெயினான ஷாக்கு பாத்தீங்கன்னா சென்ஃபிக்கு தான். எங்கடா அவ அப்படின்னு கேட்க, இங்கதான் கட்டி வச்சிருந்தோம், அவ தப்பிக்க பாசிபிளே இல்ல, அப்படி தப்பிக்கணும்னு நினைச்சாலும் அவளுக்கு நாங்க பாய்சன் கொடுத்துருக்கோம், சோ அந்த பாய்சனை மீறி அவளால் ரொம்ப தூரம் ஓடி இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல, உடனே சென்ஃபி பாத்தீங்கன்னா போய் தெலுங்குடா அவங்கள அப்படின்னு நாங்க ஆளுங்களை அனுப்புறோம். அனுப்பி முடிச்சுட்டு ஏதாவது ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா எல்லாத்துக்கும் பொறுப்பு நீங்க தான் எடுத்துக்க போறீங்க அப்படின்னு சவுண்ட் விடுறா. ஏன்னு பாத்தீங்கன்னா இவனுங்க வேற ஒட்டி வச்சிருப்பானுங்க, அது வேற விஷயம். இருந்தாலும் கடத்திட்டு வந்த ரீசன் அவளுக்கு தெரியும்ல. அவ போய் ஊருக்குள்ள இது மாதிரி கடத்திட்டு போனாங்க எல்டர்ஸ், இது மாதிரி சென்ஃபி தான் காரணம்னு சொன்னா என்ன ஆகும், அதனால எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ற முடிவில் இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு வழியா அவளை கூட்டு தாங்க வந்துட்டு இருக்கான். இருந்தாலும் அவளுக்கு பாத்தீங்கன்னா எனர்ஜி இல்ல. இந்த மருந்து கொடுத்தாங்கல்ல, அது ஒரு பாய்சன் மாதிரி போல இருக்கு. சோ அவளோட ஸ்பிரிச்சுவல் பவர் கண்ட்ரோல் பண்ணது மட்டும் இல்லைங்க, அவளோட எனர்ஜியும் டிராப் ஆயிருக்கு. அவன் இதை நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிருக்கலாம், இது மாதிரி கொடுத்தாங்க நான் குடிச்சேன் அப்படின்னுட்டு. பட் அதை சொல்லவே இல்லை. நம்ம ஹீரோக்கும் அது தெரிஞ்சிருக்க பாசிபிள் இல்ல. எனக்கு தெரிஞ்சிருந்தால் அவன் கிட்ட தான் நிறைய பில்ஸ் இருக்குல்ல, ஏதாவது ட்ரை பண்ணிருப்பான். சோ அவன் பாத்தீங்கன்னா எவ்வளவு டயர்டா இருக்காள் மட்டும் புரிஞ்சுக்கிட்டு அவளை பாத்தீங்கன்னா உப்பு மூட்டை மாதிரி தூக்கிக்கிட்டு அங்க இருந்து பயங்கர ஸ்பீட்ல ஓடுறாங்க. இங்க தப்பிப்பாங்களா தப்பிக்க மாட்டாங்களா, இதுல தான் அடுத்த எபிசோட்ல பார்க்க போறோம். கண்டிப்பா தப்பிக்க தான் போறாங்க. இருந்தாலும் என்னென்ன ப்ராப்ளத்துல மாட்ட போறாங்கறத பார்க்கலாம். அது வரைக்கும் காத்துருங்க. தேங்க்யூ. காப்பாத்திருப்பான். இருந்தாலும் அவங்க அந்த காட்டுக்குள்ளேதான் இருக்காங்க, ஒன்னும் வெளியே போல. இந்த எபிசோட் ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா அவங்க அங்க தப்பி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கிட்டையும் இந்த எல்டர்ஸ் மத்தவங்க பாத்தீங்கன்னா தேடிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இங்கதான் எங்கேயா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேட, அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட் பிரிண்ட் இருக்குங்க, அதாவது கால் தடம் இருக்கு. அதை பார்த்துக்கிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. என்னடா இது, அங்க பாத்தீங்கன்னா ஒருத்தரோட கால் தடம் தான் இருக்கு, ஆனா நம்ம ஹீரோ ஜியோனிங் 2 பேர் இல்ல, எப்படி அது பாசிபிள் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் பாத்தீங்கன்னா இதை ஃபேக்கா ரெடி பண்ணிருக்கான், அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக. அவனுக்கு புரியல இவளுக்கு என்ன ஆச்சு, எதுக்கு இந்த அளவுக்கு எனர்ஜி போகுதுன்னுட்டு. அப்புறம் தான் அவனுக்கு தெரிய வருது அவளுக்கு பாத்தீங்கன்னா பாய்சன் கொடுத்துருக்காங்கன்ற விஷயமே. அதை பாத்தீங்கன்னா அவன் கண்டுபிடிச்சிட்டான் அந்த பாய்சன் என்னன்னுட்டு. பட் இந்த பாய்சன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. 10வதுக்கு அவங்க சோல் ஃபோர்ஸும் ஃபுல்லாவே யூஸ் ஆயிடும். அதனாலதான் இப்ப இந்த நிலைமையில இருக்கா ஜியோனிங். உடனே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வழி இருக்கும்னு யோசிச்சு அவங்கிட்ட பாத்தீங்கன்னா இது மாதிரி பாய்சன்லாம் டீஆக்டிவேட் பண்றதுக்கு, அதாவது ஆன்டிடோட் அவன்கிட்ட இருக்குங்க, அந்த பில் தான் கொடுக்கறான். இது கொடுத்தா மட்டும் உடனே குணமாகாது அப்படின்ற ரீசனுக்காக அவன் பாத்தீங்கன்னா அவளை உட்கார வச்சு மெடிடேஷன் போஸ்ட்ல இவனோட சோல் ஃபோர்ஸ அவளுக்கு கொடுக்கறாங்க. இது மூலமா நீ அந்த பாய்சனை டீஆக்டிவேட் பண்ண பாரு, அதாவது டீஆக்சிடைஸ் பண்ண பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இது பண்றான்னு பாத்தீங்கன்னா அவளுக்கு தான் சோல் பவர் மொத்தமா போயிடுச்சு இல்ல, அதான் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட சோல் ஃபோர்ஸை கொடுக்குறான். இது கொடுக்கும் போதே பாத்தீங்கன்னா அவனுக்கு தெரியுது இவ சில்வர் ரேங்க் ரீச் பண்ணிட்டா அப்படின்னுட்டு. நம்ம ஹீரோக்கு சர்ப்ரைஸ்ங்க. என்னதான் அவன் கொடுத்த கல்டிவேஷன் டெக்னிக் பவர்ஃபுல்லா இருந்தா கூட இவ்வளவு சீக்கிரமா சில்வர் ரேங்க் ரீச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இவளுக்கு டேலண்ட் இருக்கணும், அப்பதான் முடியும் அப்படின்றத நம்ம ஹீரோ நம்புறான். தேட போனவங்க பாத்தீங்கன்னா நாங்க தேடி பார்த்துட்டோம் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, அப்ப இதுக்கு ஒரே ஒரு பதில் தான் இருக்கு. அவளோட கண்டிஷன்ல கண்டிப்பா அவளால ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. சோ இது ட்ராப் தான், கண்டிப்பா அவங்க ஆப்போசிட் சைடு தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஆப்போசிட் சைடு நடக்கிறாங்க. ஏண்டா 4 பக்கம் இருக்கு, ஆப்போசிட் சைடு வந்துட்டு அங்கதான் இருப்பாங்களா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த சோல் ஃபோர்ஸ் போட் பண்ணதுல அவ வாயில இருந்து ரத்தம் மாதிரி கக்குறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம கன்ஃபியூஸ் இருக்கும் போது பாத்தீங்கன்னா அது பாய்சன் போல இருக்கு. கெட்ட ரத்தம் வெளியே துப்பிருக்கா. துப்பின உடனே உன்னோட பாய்சனை நான் சரி பண்ணியாச்சு, இருந்தாலும் உன்னோட சோல் ஃபோர்ஸ் கம்மியா இருக்குல்ல, இந்த பில்ல எடுத்துக்கோ அப்படின்ட்டு பில்ல கொடுக்குறாங்க. கொடுத்தானோ கொடுக்கலையோ அதுக்கிட்டும் பாத்தீங்கன்னா இந்த 2 எல்டர்ஸுமே அங்க வந்துட்டாங்க. வந்தவங்க பாத்தீங்கன்னா இங்கதான் இருக்கீங்களா, எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும், நீ சென்ஃபியை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லும் போது இவன் கூட சேர்ந்துக்கிட்டு தான் இவனை லவ் பண்றதாலதான் அவனை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்றியா அப்படின்ட்டு கொஞ்சம் வல்கராவே கேட்கறானுங்க. அதுக்கிட்டையும் இவ கோவப்படுறா. பட் இவளுக்கு தான் ஆல்ரெடி வீக்கா இருக்கால, சோ இவளுக்கு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் அதிகமாகுது. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவனுக்கு எது சொன்னாலும் காதுல வாங்கிக்காத அப்படின்னு சொல்றாங்க. பாத்தீங்கன்னா நீங்க இப்ப மாட்டிக்கிட்டீங்க, இங்க தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது, இப்ப கூட உண்மையை ஒத்துக்கதான் கஷ்டமா இருக்கா உங்களுக்கு அப்படின்றான். ஏண்டா
நீங்க கெட்டவங்களா இருந்தால், அதாவது உங்க சுகத்துக்காகவும் உங்க தேவைக்காகவும் அடுத்தவங்களை பலி கொடுத்தா மத்தவங்களும் அப்படிதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறது என்னடா குத்து. அவங்க பாத்தீங்கன்னா மத்தவங்க எல்லாருமே கூப்பிடுறானுங்க. அங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் சுத்தி வளைக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா என்ன பண்றதுன்னே புரியலீங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த 2 எல்டர்ஸ்மே பாத்தீங்கன்னா சில்வர் ரேங்க். இது பத்தாதுன்னு இங்க வர ஒரு 4-5 பேர் இருக்கானுங்க. இத்தனை பேரையும் அடிக்கிறதுன்றது கண்டிப்பா கஷ்டம். ஜியோனிங்காலையும் இப்ப எனர்ஜி இல்ல. நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அவனுங்களை அட்டாக் பண்ண சொல்றானுங்க. இருந்தாலும் அவங்க அட்டாக்கே பண்ணலீங்க, தாங்கிட்டு நிக்கிறானுங்க. நமக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா ஆச்சு, ஏன் தாங்கிட்டு நிக்கிறாங்க அப்படின்னுட்டு. அப்ப சொன்னாங்க பாருங்க ஒரு வார்த்தை, நாங்க ஆல்ரெடி சென்னை கூட சேர்ந்து அட்டாக் பண்ணிருக்கோம், அட்டாக் பண்ணிட்டு வாங்கினதுதான் மிச்சம், சோ நாங்க அட்டாக் பண்றதுக்கு தயாரா இல்ல. இப்படி சொல்ல அந்த எல்டருங்களுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமான கோபம். உடனே அவங்க எல்டர் பாத்தீங்கன்னா நீ போய் அட்டாக் பண்ணு அப்படின்னு ஒரு எல்டர் அனுப்புறாரு. அவரு பாத்தீங்கன்னா சும்மா பயங்கரமான ஸ்பீட்ல ஓடி வராருங்க. ஆனா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அசால்ட்டா டாஜ் பண்ணிடுறான். டாஜ் பண்ணி அங்க பக்கத்துல இருக்க மரக்கலை மேல ஏறாங்க. ஏறின உடனே இன்னொரு இருக்காரு பாருங்க, அவர் அங்க சண்டை போட நம்ம ஹீரோ எவ்வளவு பிளாக் பண்ண பாக்குறான், பட் முடியல. உடனே கீழே ஜம்ப் பண்றான். இதுதான்டா சான்ஸ் அப்படின்ட்டு கீழே பாத்தீங்கன்னா அவரோட சோல் ஃபோர்ஸ் வச்சுட்டு அட்டாக் பண்ண வராரு. நம்ம ஹீரோ கீழே இறங்கும் போதே பாத்தீங்கன்னா அவனோட சோல் ஃபோர்ஸ் பேக் இறங்குவாங்க. ஸ்ட்ரெயிட்டா அவன் மூஞ்சி மேலதான் கால வைப்பான். வச்சு அவனை கீழே தள்ளிட்டு இவன் சேஃபா லேண்ட் ஆயிடுவான். இதை பார்த்தோன்னே இந்த எல்டர் பாத்தீங்கன்னா அதுக்கு டீம் ஜியோனிங்க பிடிங்கடா அப்படின்னு ஆர்டர் பண்றாங்க. என்னதான் ஜியோனிங் உடம்புல இருந்து பாய்சனை எடுத்துட்டாலும் இப்போ சோல் ஃபோர்ஸுக்காக அவ பில் சாப்பிட்டு இருக்கா. இருந்தாலும் அவ வீக்கா தான் இருக்கா. இருந்தாலும் அவ திறமையை வச்சு பாத்தீங்கன்னா அவ ஓரளவுக்கு அவங்க எல்லாருமே சமாளிச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ தான் பாத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு தெரியும் இது இப்படியே கண்டினியூ ஆனா வேலைக்காகாதுட்டு. நம்ம ஹீரோக்கு பயங்கரமான கோவங்க. ஏன்னா ஆல்ரெடி பாய்சன் கொடுத்து சோல் எனர்ஜி காலி பண்ணி அந்த பொண்ணு அட்டாக் பண்றதுக்கு 4-5 பேரா அப்படின்ற கோவத்துல அவன் அட்டாக் பண்றதுக்காக அவன் சோல் ஃபோர்ஸை கேதர் பண்றாங்க. உடனே அந்த எல்டரும் பாத்தீங்கன்னா அவரோட சோல் ஃபோர்ஸை கேதர் பண்றாரு. 2 பேருமே அட்டாக் பண்றாங்க. நம்ம ஹீரோ பிரான்ஸ் ரேங்க், அவரு சில்வர் ரேங்க். அட்டாக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவரை சுத்தி ஒரு ஷீல்டு மாதிரி ஃபார்ம் ஆகி அப்படியே தூக்குதுங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அவனுக்கு திறமனாவே அதிகம் தானே. அவன் பாத்தீங்கன்னா பிளாஸ்ட் ஆகிற மாதிரி சோல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணாம ஸ்பின் பண்ற மாதிரி ஒரு ஏர் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணிருக்கான். அதனால அவரை சுத்தி ஏர் ஃபோர்ஸ் மாதிரி அவர் அப்படியே அடேக்கா தூக்குது. இதுதான் சான்ஸ் அவளை காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோவோட அதுக்கிட்டையும் அந்த எல்டர் பாத்தீங்கன்னா அந்த ஸ்பெல்ல உடைச்சிட்டாருங்க. உடைச்சது பத்தாதுன்னுட்டு அங்க இருந்து ஒரு சின்ன பிளாஸ்ட், சோல் பிளாஸ்ட் நம்ம ஹீரோ மேல பட்ட உடனே நம்ம ஹீரோ தட்டி மாதிரி கீழே விடுறாங்க. இதுதான்டா சான்ஸ் திருப்பியும் இந்த எல்டர் பயங்கர ஸ்பீட்ல ஓடி அடிக்க வர நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கீழே கட்டி தூக்கி விசிறி அடிக்க ஸ்ட்ரெயிட்டா ஒரு மூஞ்சி மேலதான் லேண்ட் ஆகுது. லேண்ட் ஆச்சோ இல்லையோ அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட காலு கீழே லேண்ட் ஆயிடுச்சு. ஆமா, அவனோட தம்பிய ஒரே உததான் இதோட மயங்கி விழுந்தவர் தான். பாவையா அந்த ஆளு ஒரு அடி கூட அடிக்கல, அடி மட்டும் வாங்கிட்டே இருக்காரு. இருந்தாலும் ஒரு சின்ன பொண்ணை ஏமாத்தி கொண்டு வந்தான்ல, இனிமேட்டு அவன் எந்த பொண்ணுமே திரும்பி பார்க்க மாட்டான். அடுத்த சீனே பாத்தீங்கன்னா ஜியோனிங்க சுத்தி வளைக்கிறாங்க. பசங்க எல்லாருமே வளைக்க நம்ம ஹீரோ உடனே பயங்கர ஸ்பீட்ல அங்க இவனுங்க எல்லாருமே லெப்ட் ரைட் அப்படின்ட்டு எல்லாருமே அடிச்சு போட்டாங்க. அடிச்சு சும்மா சூப்பரா போட்டுட்டு ஜியோனிங் கிட்ட நான் காப்பாத்துறேன் கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுகிட்டயும் பேலன்ஸ் ஒரு எழுதிருக்காருல, அவரு பாத்தீங்கன்னா அவரோட சீக்ரெட் டெக்னிக் யூஸ் பண்றாருங்க. அது பாத்தீங்கன்னா சோல் ஃபோர்ஸ் பயங்கரமா கன்வர்ஜ் ஆயிட்டு இருக்குள்ள. என்ன நடக்குதுன்னு புரியாம இருக்கும் போது நம்ம ஹீரோ தடுக்கிறான் ஜியோனிங்க. அவ பாத்தீங்கன்னா இல்ல நான் சொல்றதை கேளு, இது ரொம்ப சீக்ரெட் டெக்னிக், இது லைஃப் எனர்ஜியை சாப்பிடும், சோ இதோட பவர் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் நம்ம சண்டை போட்டுதானே ஆகணும், இல்லன்னா ஜியோனிங் தானே ஆபத்து அப்படின்னு ரீசனால நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவன் சோல் ஃபோர்ஸை கேதர் பண்ணி அட்டாக் பண்ண ரெடி ஆகுறான். ஆனா சடனா பாத்தீங்கன்னா அவனை நோக்கி மின்மணி பூச்சி வருது. என்னது இது மின்மணி பூச்சின்னு யோசிக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஹீரோவுக்கு தெரிஞ்சதோ தெரியலையோ அங்க டியூசி வந்துட்டான்னுட்டு. ஏன்னா நம்ம ஹீரோ ஆல்ரெடி லெட்டர் எழுதி வச்சுட்டு ஒரு பவுச் வச்சு வந்திருப்பான். அதே பவுச்சு தான் அவன் ஜியோனிங் கிட்டே கொடுத்திருப்பான். அதுலதான் அந்த ஃபயர் ஃபிளை இருந்திருக்கும், அதை வச்சுதான் அவன் ட்ராக் பண்ணிருப்பான். இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை ட்ராக் பண்ணிட்டு டியூசி அங்க வந்துட்டாங்க. அவன் பாத்தீங்கன்னா மரத்து மேல இருந்துகிட்டு இனிமேட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவன் கீழ் ஜம்ப் பண்றாங்க. நம்ம ஹீரோவும் ரிலாக்ஸ் ஆகுறான். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் டியூசி சில்வர் ரேங்க், ஆப்போசிட்ல இருக்கும் சில்வர் ரேங்க். நம்ம டியூசிக்கு பவர் எப்படின்னு பாத்தீங்கன்னா அவனோட லெவல் இருக்கவங்க யாருமே அவனுக்கு ஒரு ஆப்போனன்ட்டே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இவன் பிரான்ஸ் ரேங்க்ல இருக்கான் அப்படின்னா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க பிரான்ஸ் ரேங்க்ல இருந்தா அவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப இவன் சில்வர், அவரும் சில்வர், சோ கண்டிப்பா மரணடி உண்டு. ஆனாலும் நம்ம இன்னமும் சென்னியையும் பார்க்கவே இல்லை. அந்த 2 திருட்டு பசங்க எங்க இருக்கானுங்க தான் தெரியல. கண்டிப்பா அடுத்த எபிசோட்ல ஏதாவது வேலை காட்டுவானுங்க, பாப்போம் என்ன நடக்குதுன்றது. அது வரைக்கும்
காத்துருங்க. தேங்க்யூ. எபிசோடு ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா டூசியும் அந்த எல்டரும் சண்டை போடுறது தயாராகிறாங்க. அதுக்கிட்டையும் அந்த எல்டர் பாத்தீங்கன்னா, டேய் நான் சில்வர் ரேங்க் பீக்ல இருக்கேன், நீ இப்பதான் ஆரம்பிச்சிருக்க அப்படின்ற மாதிரி நக்கல் அடிக்க, நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா எதுக்கும் சேஃப்டியா சண்டை போடு அப்படின்னு சொல்றான். இருந்தாலும் நான் தான் ஆல்ரெடி சொன்னோம்ல, இவன் ரேங்க்ல இவன் தான் பெஸ்ட்னுட்டு இவனும் அவரும் மோதுறாங்க. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி குத்த எல்டருக்கு பாத்தீங்கன்னா அவர் கைதான் பயங்கரமா வலிக்குது. அவருக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா இப்பதான் இவன் சில்வர் ரீச் பண்ணிருக்கான், இவரு பீக்ல இருக்காரு. ஆனா அடிச்சது இவன் கைதான் வலிக்குதுன்றதால எல்டரும் டியூசியும் சண்டை போட்டுட்டு இருக்க சந்தடி சாக்குல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அட்டாக் பண்றாங்க. அதை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றாரு. அதுவும் பாத்தீங்கன்னா அவர் தூக்கி தான் போடுது. அது ரியாக்ட் பண்றதுக்கிட்டையும் திருப்பியும் டியூசி அட்டாக் பண்றான். இன்னொரு எல்டர் கீழே விழுந்து பாருங்க, அவர் ஏந்துட்டாருங்க. அவர் உடனே ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு பயங்கர ஸ்பீட்ல அங்க ஓடி வர, அங்க பாத்தீங்கன்னா யாரோ கவுர் கட்டி வச்சிருக்காங்க. அவர் தடி கீழே விழ யாராதுன்னு நிமிந்து பார்த்தா நம்ம ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தாங்க. உங்களுக்கு தெரியும் இவன் பயங்கரமான சில்லா வில்லின்ட்டு. இவனை பார்த்த உடனே அவரு கத்த உடனே அங்கிருந்து ஓடிடுறான். என்ன ஓடுறான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா திருப்பியும் பாத்தீங்கன்னா பேக் சைட்ல இருந்து அவங்களோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் அடிக்க வரானுங்க. என்னதான் இருந்தாலும் அந்த பசங்க இப்பதான் பிரான்ஸ் ரேங்க ரீச் பண்ணிருக்காங்க. இவரு சில்வர்ல, சோ ஈஸியா அவங்கள தட்டி விட்டுறாரு. அங்கிருந்து தப்பிக்கவும் செய்யறாரு. எதுக்கு? இந்த எல்டரை ஹெல்ப் பண்றதுக்காக. இதை நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்காங்க. அங்க வந்து ஃபுட்பால ஒதிக்கிற மாதிரி ஒரு கல்ல ஸ்ட்ரெயிட்டா இந்த எல்டர் தலை மேலதான் வந்து பிரீச் ஆக பாக்குது. அவர் புத்திசாலித்தனமா உடனே திரும்பி அதை உடைச்சிடுறாரு. என்கிட்டயே வா, நான்லாம் ஒரு தடவை தானே சிக்குவேன் அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்க, கீழே பாத்தீங்கன்னா அதுகிட்டே இவர் காலில கவரை கட்டி சுத்திட்டானுங்க. இந்த வேலையை எவன்டா பார்த்தவன் அப்படின்னு சுத்தி பார்க்க அங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்கானுங்க. அவனுக்கு சுத்தி வரானுங்க. என்னடா பண்ண போறானுங்கன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா சடனா ஒருத்தன் பேக் சைட்ல ஜம்ப் பண்ணி கழுத்தா மெட்டிலேயே ஒண்ணு வைக்கிறாங்க. அந்த எல்டருக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமான கோவம். உடனே ஒரு சோல் போர்ஸை வெளியே கொண்டு வந்து அவர் பாத்தீங்கன்னா பிளாஸ்ட் கொடுக்குறாரு. அந்த பசங்களை பாத்தீங்கன்னா தூக்கி விசிறி அடிக்க நம்ம ஹீரோக்கு கோவம் வந்துருச்சுங்க. உடனே அவன் ஜம்ப் பண்ணி திருப்பியும் இவன் தலைமையிலேயே ஒரு கொட்டு வைக்கிறான். ஏன்டா என் ஃப்ரெண்டையே அடிக்கிறேன்னுட்டு. அந்த ஆளு பாத்தீங்கன்னா தெரியும் இந்த எபிசோடு ஆரம்பிச்சது போன எபிசோட்ல இருந்தே அடியே வாங்கி இருக்கிற அந்த ஆளு. இதுக்குதான் சொல்றது தேவையில்லாத பிரச்சனை இல்ல தலையிடக்கூடாதுன்னுட்டு. இந்த எல்டர் பாத்தீங்கன்னா அந்த எல்டர் அடி வாங்குறத பார்த்துட்டு இவருக்கும் வருது. இருந்தாலும் எதிரில பாத்தீங்கன்னா டியூசி வந்து நிக்கிறாங்க. அவனை ஏதாவது பண்ணா மட்டும்தானே அங்க போய் ஹெல்ப் பண்ண முடியும். இவர் பாத்தீங்கன்னா பலத்தை காட்டுறேன்னுட்டு பயங்கரமான போர்ஸ்ல அவன் வயித்துல ஒரு குத்து விட என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஒண்ணுமே நடக்கல. ஏன்? உங்களுக்கு தான் ஆல்ரெடி தெரியும்ல, நம்ம ஹீரோ வரத்துக்கு முன்னாடியே ஆல்ரெடி காசு கொடுத்து ஆர்மர் வாங்கிங்கடா, அதுவும் உள்ள போட்டுக்கங்கடான்னு சொல்லிருப்பான். அததான் அவனும் பண்ணிருக்கான் போல இருக்கு. சோ அந்த எல்டரோட கைதான் வலிக்குது. அதுக்கு அடுத்தது சரிப்பா நீ என்னை குத்திட்டல்ல, பேலன்ஸ் நான் உன குத்தணும்ல அப்படின்னுட்டு அவன் ஒரு குத்து விட அவருக்கு பாத்தீங்கன்னா கலங்குது கண்ணெல்லாம். அதோட விட்டானா அவரை பிடிச்சி இழுத்து முட்டிய வச்சு அடிச்சு அவர் அப்படியே காத்துல பறக்க திரும்பி பாத்தீங்கன்னா பேக் சைட்ல ஜம்ப் பண்ணி முட்டிய மட்டைக்கு பிடிச்சி இழுத்து ஒண்ணு வச்சாம் பாருங்க ஒண்ணு. அதோட கீழே விழுந்தவர் தான் அந்த எல்டர். அவர் கண்டிப்பா எழுந்துக்க போறதே இல்ல. இந்த அளவு இந்த சீன் செமையா இருந்ததுங்க. அடுத்துக்கிட்டும் பாத்தீங்கன்னா எவனோ ஒரு ஸ்க்ரோலை தூக்கி விசிறி அடிக்க அந்த ஸ்க்ரோல் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிரைனைட் ஒரு ஸ்மோக் பாம் மாதிரி தாங்க. உடனே ஸ்மோக் ஜெனரேட் ஆக ரெண்டு பேர் வந்து அந்த ரெண்டு எல்டரையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா இந்த பசங்க யாருமே சேஃபா தான் இருக்காங்க. நீ பத்திரமையா இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. நாங்க பத்திரமா தான் இருக்கோம், ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. டியூசி பாத்தீங்கன்னா நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்ல வேண்டாம், ஏன்னா இப்ப வந்தவங்க கண்டிப்பா டார்க் கில்ட சேர்ந்தவங்க தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னது டார்க் கில்ட் வந்து ஷாக் ஆகுறா ஜியோனிங். ஏன்னா ஜியோனிங்க்கு தெரியாதுல்ல செக்ரெட் ஃபேமிலியும் டார்க் கில்டும் ஒண்ணுதானிட்டு. அத பாத்தீங்கன்னா இதெல்லாம் மேல நின்னு சென்ஃபி பாத்துட்டு இருக்காங்க. அவனுக்கு பயங்கரமான கோவம். நம்ம பிளான் எல்லாமே சொதப்பிட்டான், இவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்ற கோபத்துல இருக்கான். அடுத்த சீன் பாத்தீங்கன்னா ஒரு வழியா சிட்டிக்கு வந்துட்டாங்க. அங்க பாத்தீங்கன்னா காலையில வெடிஞ்சிடுச்சு. இவன் பாத்தீங்கன்னா கையை பிடிச்சுதான் கூட்டு வரான். எதிரில பாத்தீங்கன்னா யூசி பார்த்த உடனே கப்புடு கையை எடுத்துக்கிட்டு நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல அப்படி இப்படின்னு டயலாக் கூட ட்ரை பண்றான். அவ பாத்தீங்கன்னா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இவகிட்ட கேட்கறான் என்ன ஆச்சு எப்படி இருக்க இப்படிலாம் கேட்டுட்டு இருக்க. நம்ம ஹீரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கான் பாருங்க, வந்து என்ன பண்றான்னா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க எங்களை பத்தி, நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் தெரியுமா. அவளுக்கு பார்த்தனா இது மாதிரி கடத்துனாங்க யாரு செக்ரெட் ஃபேமிலியும் இவங்க ஃபேமிலியும் எல்லாரும் சேர்ந்து. பத்தாவதுக்கு அவளுக்கு பாய்சன் வேற கொடுத்தாங்க. நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு கூட்டு வந்து தெரியுமா இப்படிலாம் சொல்ல நம்ம ஹீரோ வாய முடிடுறாங்க. இருந்தாலும் அவன் சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே சொல்லிட்டான்.
அவளுக்கு பாத்தீங்கன்னா ஷாக்கு, என்னாச்சு இப்ப எப்படி இருக்க இப்படிலாம் கேட்டுட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அங்க இருந்து அதாவது அல்கமில இருந்து அந்த டைரக்டர் வந்துட்டாங்க. வந்தவங்க பாத்தீங்கன்னா நைட்ல இருந்து உன் ஆளையே காணும், நீ எங்கேயும் வெளியே போகணும்னு சொன்னாங்க, நீ ஏதாவது என்ன பண்ண முடியும் உனக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் கவலைப்பட இல்ல நான் சேஃபா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுகிட்டயும் ஈஸி பாத்தீங்கன்னா ஜீவனிங்க அங்க இருந்து கூட்டு போக பாக்குறா. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அது தடுத்து அல்கமி டைரக்டர் கிட்ட அவளை ஒப்படைக்கிறான். ஒப்படைச்சிட்டு பாத்தீங்கன்னா இது மாதிரி இவளுக்கு இந்த பாய்சன் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் அவளுக்காக பாத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்க, உனக்காக இது கூட பண்ண மாட்டோமா, நாங்க கண்டிப்பா நல்லபடியா பாத்துக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எப்படியோ ஒரு வழியா நல்லபடியா முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு பெருமூச்சு விடும் போது பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு சவுண்டு, என்னடா அப்படின்னு திரும்பி பார்த்தா ஹியூனா தாங்க நம்ம ஹீரோ பேரை சொல்லிக்கிட்டு அப்படியே ஸ்லோ மோஷன்ல ஓடி வந்துட்டு இருக்கான். இத பார்த்து நம்ம ஹீரோக்கு பார்க்கணுமே, அப்படியே தூக்கி வாரி போட்டுட்டு எல்லார்கிட்டயும் அதான் டைரக்டர் கிட்ட நான் போயிட்டு வரேன், ஈஸி கிட்ட நான் போயிட்டு வரேன், ஜியோதி கிட்ட நான் போயிட்டு வரேன், இப்படி டயலாக் பேசிட்டு அவனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அங்க இருந்து பயங்கர ஸ்பீட்ல ஓடுறான். இருந்தாலும் திரும்பி உடனே ஓடி வந்து என்ன பண்றான்னா அவகிட்ட ஒரு நெக்லஸ் அதாவது ஜியோனி நெக்லஸ் திருப்பி கொடுத்துட்டு போறாங்க. இங்க பாத்தீங்கன்னா இவன் வந்தவருக்கு பயங்கரமான கோவம், எப்ப பார்த்தாலும் என்ன பார்த்த உடனே இவன் ஓடிடுறான், இவன் இப்படியே பண்ணானா நான் இவனை வெறுக்க போறேன் இப்படின்னு டயலாக் பேசிட்டு இருக்க. நம்ம ஹீரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கானுங்க பாருங்க, அப்படியே அமைதி அமைதி அப்படின்ட்டு பொறுமையா நகர அதை அவ பார்த்துட்டா. அவ பாத்தீங்கன்னா மரியாதையா சொல்லுங்கடா அவன் எங்க போறான்னுட்டு, இல்லன்னா உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோட க்ளோஸ் பண்ணிருக்கான் பாருங்க, நீங்க எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை, இப்ப எப்படி ஓடுறது மட்டும் பாருங்க அப்படின்ட்டு சம்பந்தமே இல்லாம ஒரு டைலாக் விட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சுட்டானுங்க. இத பார்த்து இவளுக்கு பாத்தீங்கன்னா கோவம், அங்க இருக்க எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க நடக்கிறத பார்த்து. ஈஸியும் சிரிச்சுட்டு தான் இருக்கா. அவ திரும்பி ஜியோனிங்க பார்க்க, ஜியோனிங் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை ஒரு ஏக்கத்தோடையும் பாசத்தோடையும் பாக்குறது அவளுக்கு தெளிவா தெரியுதுங்க. இத பார்த்த உடனே பாத்தீங்கன்னா அவளுக்கு உள்ளுக்குள்ள சின்னதா ஒரு சோகம் அவ கண்ணுல தெரியுது. அடுத்த சீனே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ லைப்ரரிக்கு வந்துட்டான். அவன் மட்டும் இல்லைங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்தாச்சு. அவன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கான் பாருங்க, அடா பாவி உன்னை நம்பி உனக்கு ஹெல்ப் பண்ண வந்ததுக்கு அவகிட்ட சிக்கி விட்டுருப்பிடா ஒரு செகண்ட்ல அப்படின்னு இவன் டைலாக் விட நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அதுக்கு மேல, டேய் நீங்களாவது பரவாயில்லடா, என்ன எங்கன்னு தான் கேட்டிருப்பா, நான் மட்டும் இருந்தா என்ன பிச்சே சாப்பிட்டு இருப்பாடா அப்படின்னு டைலாக் விட அதுக்கிட்ட நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு லெட்டர் மாதிரி எழுதுறாங்க. ஒண்ணு கேக்குறாங்க, என்னடா லெட்டர் எழுதுற இப்படி கேட்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வேற ஒண்ணும் இல்ல, சிட்டில இருக்காருல்ல அவருதான் லெட்டர் எழுதிட்டு இருக்கேன், லெட்டரை பார்த்தேன்னா ஸ்ட்ரெயிட்டா நான் கொடுக்காம அல்கமி டைரக்டர் மூலமா கொடுக்க போறேன். சரிடா என்ன லெட்டரு அப்படின்னு கேட்க லவ் லெட்டர் எழுத போறாங்க. அவன் எழுதுறது பாத்தீங்கன்னா டார்க் கில்டுக்கும் ஸ்டார் ரெஸ்டாரண்ட்டுக்கும் சம்பந்தம் இருக்கு, அதால ஸ்டார் ரெஸ்டாரண்ட் வந்து செக்ரெட் ஃபேமிலி தான், இவங்களுக்கும் அதாவது சேக்ரெட் ஃபேமிலிக்கும் டார்க் கில்டுக்கும் உள்ளுக்குள்ள ஏதோ சம்பந்தம் இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் எழுதுறேன் இப்படின்னு சொல்ல, ஏண்டா இது எழுத நம்ப போறாங்களா, இதுக்கெல்லாம் ஆதாரம் தேவையில்லையா அப்படின்னு சொல்ல, நான் சிட்டில நம்ப வைக்கிறதுக்காக இது பண்ணல, அவரு மனசுக்குள்ள சந்தேகத்தை புகத்துக்காக இது பண்ணிட்டு இருக்கேன், அவருக்கு இப்ப சந்தேகம் வரும்ல செக்ரெட் ஃபேமிலியும் டார்க் கில்டும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமான்னுட்டு அது போதும் அப்படின்றா. இத பாக்குறதுக்கு நான் கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு ஞாபகம் வரும்போது தாங்க தனி ஒருவன் படத்துல டைலாக் வரும், டேய் உண்மையை நிரூபிக்க தான் ஆதாரம் தேவை, பொய்க்கு குழப்பமே போதும் அப்படின்னு டைலாக் விட்டு இருப்பானுங்க. அதே மாதிரி இந்த டைலாக்கும் ஒருவேளை இது இருந்தா திருடி இருப்பானுங்களோ, ஏன்னா இந்த எபிசோட் பாத்தீங்கன்னா பல வருஷத்துக்கு முன்னாடியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க அனிமா, அதுக்கு முன்னாடி காமிக் வேற பல வருஷமா போயிட்டு இருக்கு, அதுக்காக சொன்னீங்க வேற ஒண்ணும் இல்ல. சரி வேற என்ன, அடுத்த வீடியோ எல்லாம் பார்ப்போம், அது வரைக்கும் காத்துருங்க. தேங்க்யூ. கிமியோட டைரக்டர் தான் காட்டுறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா சிட்டி லார்ட் மேன்ஷன் தான் வந்திருக்காங்க போல இருக்கு. ஆனா அங்க இருக்கிற பாத்தீங்கன்னா சிட்டி லார்ட் கிடையாதுங்க. அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 3வது 4வது எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிளாஸ் ரூம்ல இருக்கும்போது பேக் சைட்ல ஒரு 3 பேர் உட்கார்ந்து இருந்திருப்பாங்க. அதுல ஒரு எல்டர் வந்து தான் நம்ம ஹீரோவோட திறமையை பார்த்துட்டு அவனை வந்து ஒரு கண்ணு வைங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவரு தாங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. மேபி இவர் சீஃப் இன்சார்ஜா இருக்கலாம்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கொடுத்த லெட்டரை அவர் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அவர் திறந்து பாக்குறாருங்க. பார்த்தவருக்கு பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு லெட்டர் எழுதுற தைரியம் யாருக்கு இருக்கு, பத்தாவதுக்கு அந்த லெட்டரை வேற உங்ககிட்ட கொடுத்து அமைச்சிருக்காங்களே அப்படின்னு கேட்க அவங்க பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டு அதை என்னால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல, இது ஒன்னும் சாதாரண விஷயம் கிடையாது, இந்த லெட்டர்ல பாத்தீங்கன்னா சேக்ரெட் ஃபேமிலி பத்தி எழுதிருக்கீங்க, அது இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த டாப் ஃபேமிலி, அது உனக்கே தெரியும், அது பத்தாதுன்னுட்டு இந்த சிட்டிக்காக அவங்க எவ்வளவோ பண்ணிருக்காங்க,
அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலியை இந்த சின்ன லெட்டரை வச்சுக்கிட்டு செக் பண்றதுன்றது கண்டிப்பா நல்லதும் கிடையாது. பத்தாவதுக்கு உனக்கே தெரியும், இங்க இருக்க ஃபேமிலி யாருமே ஃபாரின் எனிமீஸ் கூட கொலபரேஷன் வச்சிருக்க மாட்டாங்க, அதாவது கூட்டு வச்சுக்க மாட்டாங்கன்னு தெரியும். அப்படி இருந்தும் இது மாதிரி ஒரு லெட்டர் எழுதிருக்கீங்க. அவங்க பெரிய ஃபேமிலியா இருந்தாலும் கண்டிப்பா நாங்க இதை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவோம். இருந்தாலும் இந்த லெட்டரை எழுதுறவங்க உண்மையான நலத்தோட தான் எழுதிருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு, இந்த லெட்டர் எழுதுனவன் திறமசாலின்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் அவன் திறமையும் புத்திசாலித்தனத்தையும் சரியான இடத்துல யூஸ் பண்ணாதான் நல்லது. இது மாதிரி கெட்டதுக்கு ஏதாவது யூஸ் பண்ணான்னா கண்டிப்பா அது சரி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சொன்ன உடனே இவங்க பாத்தீங்கன்னா, நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா யாருன்னுட்டு அப்படின்னு சொல்ல, நான் இன்னும் ரொம்ப வயசாகல, எனக்கும் மூளை இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, அவங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்க டீயை எடுத்து ஊத்துறாங்க. ஊத்திக்கிட்டே பாத்தீங்கன்னா அவங்க, அதாவது இந்த லெட்டர் கொடுத்தவர் பாத்தீங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் கிடையாது. அவனை நான் முழுமையா நம்புறேன், நீங்களும் நம்பலாம். ஏன்னா அவனுக்கு கெட்ட எண்ணம் இருக்கு அப்படின்ற ரீசனா இருந்தால் கண்டிப்பா எங்களோட அல்கமி சொசைட்டிக்காக அவன் லாஸ் ஆன பில்லோட ரெசிபியை கொடுத்திருக்க மாட்டான்ல அப்படின்னு சொல்ல, அவர் பாத்தீங்கன்னா கொடுத்தான் தான், இருந்தாலும் அதுல ஒரு ஷேர் அவன் கொடுக்குறீங்கல்ல, அந்த ஷேரை வேற அவன் வேற யாருக்கோ அனுப்புறான் கரெக்டா அப்படின்ற மாதிரி கேட்க, அடேங்கப்பா இவரு பாத்தீங்கன்னா இங்க எங்கேயோ ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோ சீக்கிரட்டா அல்கமி சொல்யூஷனுக்கு கொடுத்த ரிசிப்ட்ல இருந்து அவங்க கொடுக்கற காசு வேற எங்கேயோ ஒரு மாஸ்டருக்கு போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு. இருந்தாலும் அவனுக்கு உண்மையாவே மாஸ்டர் இல்ல அப்படின்ற விஷயம் அவருக்கு தெரியல பாருங்க. அந்த மொத்த காசையுமே அவன் ஃப்ரெண்ட்ஸ் தான் செலவு பண்ணிட்டு இருக்கானுங்க. அது கொஞ்சம் இதையும் ஆராய்ச்சி பண்ணிருந்தா தெரிஞ்சிருக்கும், இவங்க கொடுக்குற காசெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஊதாரித்தனமா செலவு பண்ணிட்டு இருக்கானுங்கன்னுட்டு. சரி விடுங்க, எல்லாரும் மிஸ்டேக் பண்ண தானே செய்வாங்க. அதுக்கிட்டும் அந்த டைரக்டர் பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே, நீங்க சொல்றது ஒரு வகையில உண்மையா கூட இருக்கலாம், ஆனா அவனோட திறமைக்கு அவன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணுமே அவசியம் இல்லையே அப்படின்றாங்க. என்ன திறமை அப்படின்னு கேட்கும் போது, அவன் இப்போ லேட்டஸ்டா தான் எக்ஸாம் எடுத்தான், எக்ஸாம் ரிசல்ட் என்னன்னு தெரியுமா, அவன் ஒரு கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்ல அவருக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்னது கிராண்ட் மாஸ்டரா அப்படின்னு கேட்க, ஆமா கிராண்ட் மாஸ்டர் தான் அப்படின்னு சொல்றாங்க. நீ என்ன சொல்ல வர, மாஸ்டர் குவாவோட பெரிய ஆளுன்னு சொல்ல வர அப்படின்னு சொல்ல, மாஸ்டர் குவா அவரு சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளத்தை எல்லாமே இவன் அசால்ட்டா சால்வ் பண்ணிட்டான். இவன் சால்வ் பண்ணது மட்டும் இல்லாம அது அவ்வளவு ஈஸி வேறன்னு சொல்லலாம். இதால அவர் எம்பாரசிங்கா வேற ஃபீல் பண்ணாரு பாருங்க அப்படின்னு சொல்ல, இவருக்கு பாத்தீங்கன்னா புரிஞ்சிடுச்சு நம்ம ஹீரோ எவ்வளவு திறமசாலின்னுட்டு. உடனே அவர் பாத்தீங்கன்னா காம் ஆயிட்டு, எனக்கு நீங்க ஒரு உதவி பண்ணணும், பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க, என்ன உதவியா இருந்தாலும் கேளுங்க, என்னால பண்ண முடிஞ்சால் கண்டிப்பா நான் பண்றேன் அப்படின்னு சொல்ல, இது மாதிரி எங்களோட சிட்டி லார்ட் கல்டிவேஷனுக்கு பில் தேவை, ஏன்னா இப்போ பிரேக் த்ரூல மாட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பில்லுக்கு தேவைப்படுறது பாத்தீங்கன்னா எல்லா இன்கிரீடியன்ஸும் எங்ககிட்ட இருக்கு, இருந்தாலும் இந்த பில்லை நீங்க தான் எப்படியாவது மேக் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பில்லுப்பா அது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்னோவின் ஸ்பிரிச்சுவல் காட் பில்லாங்க. இருக்கிறதே மேக் பண்றது கஷ்டம் போல இருக்கு. இவங்க பாத்தீங்கன்னா அந்த பில் மேக் பண்றது எங்க பிரசிடென்ட்டுக்கே கஷ்டம் தான் அப்படின்னு சொல்ல, இவரு உடனே இல்ல, அவருக்கு கஷ்டமா இருக்கலாம், இருந்தாலும் இப்பதான் உங்களுக்கு புதுசா ஒரு ஜீனிஸ் வந்திருக்கான்ல, அவங்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம்ல அப்படின்னு சொல்ல, அவங்க சிரிச்சுக்கிட்டே கேட்கலாம் தான், இருந்தாலும் அவனும் சக்சஸ் பண்ணுவானான்னு எங்களுக்கு தெரியாது, ஏன்னா அவரு திறமை நான் செக் பண்ணியே பார்த்தது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரிலாம் பேசாதீங்க, எனக்காக கேட்டு பாருங்களேன் அப்படின்னு கேட்க, சரி சரி நானும் கேட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சீனே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க, லைப்ரரியில பேசிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோட க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க, அவனோட வீர பிரதாபத்தை எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அதாவது போன எபிசோட்ல அவன் அந்த ஆளோட காலை கட்டி போட்டு இழுக்கிறது, கீழே தள்ளினது, இதெல்லாம் சொல்லி பெருமைப்பட்டு இருக்க. அதுக்கிட்டையும் அங்க சென் வரா. வந்தவன் பாத்தீங்கன்னா, நீ இது மாதிரி சேக்ரெட் ஃபேமிலி கூட பிரச்சனை இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அவங்க கூட ஆள் எது அமிச்சாங்களாமே, உனக்கு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி இருந்தா நீ என்ன ஃபாலோ பண்ணலாம்ல, கண்டிப்பா என்கிட்டயும் எங்க ஃபேமிலி மேல இருக்க மரியாதையால அவங்க உன்னை தொல்லையும் பண்ண மாட்டாங்க. இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அங்க பிரசிடென்ட்டும் டைரக்டரும், அதாவது அல்கமியோட பிரசிடென்ட்டும் டைரக்டரும் ரெண்டு பேருமே அங்க வராங்க.
வந்த உடனே இவங்க எல்லாருமே ரெஸ்பெக்ட் தெரிவிக்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா என்ன விஷயம் அப்படின்னு கேட்க அவர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இது அர்ஜென்ட்டான மேட்டர், கண்டிப்பா நீ எங்க கூட வரணும், எனக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்க இது லேட் ஆக கூடாது அப்படின்னு கேட்ட உடனே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நீங்க இந்த அளவுக்கு எல்லாம் கேட்க தேவையில்ல, நீ கூப்பிட்டா நான் வரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாத்தீங்கன்னா சென் கிட்ட நான் கூட போக வேண்டியது இருக்கு அப்புறமா பேசட்டுமா அப்படின்னு சொல்ல இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா சென் வாய பொழந்துகிட்டு பாத்துட்டு இருக்கான். என்னடா நடக்குது புரியாம நம்ம ஹீரோ பர்மிஷன் கேட்டு அங்கிருந்து போக நம்ம சென் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, அதாவது இந்த பிரசிடென்ட் கு பாத்தீங்கன்னா நம்ம அப்பாவோட பெரிய ஆளு, அவரே ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஹீரோ கிட்ட வந்து உதவி கேட்கிறாரு. பத்தாவதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவால அவங்களுக்கு என்ன உதவ முடியும், ஏன்னா அவங்க அல்கமியை சேர்ந்தவங்க, நம்ம ஹீரோ அவங்களுக்கு என்ன உதவ முடியும் அப்படின்ட்டு ஒண்ணுமே புரியாம இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அந்த இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா சென்ஃபி ஃபேமிலிக்கு வந்துருச்சுங்க. அங்க சென்ஃபி இருக்கா, அதுக்கடுத்து அவங்க எல்லோரும் இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து ஸ்ட்ரெயிட்டா அல்கமி அசோசியேஷன் பிரசிடென்ட்டே வந்து கூட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்ல உடனே அங்க பாத்தீங்கன்னா சென்ஃபி இவனை இப்படியே விட்டா வேலைக்காகாது, இவன் சோழிய முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்ல ஒரு நிமிஷம் இங்க ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, யார் சொன்னாங்க என்னன்னு தெரியல, ஆனா இப்ப சிட்டி லார்ட் மேன்ஷன்ல இருந்து ஸ்டார் ரெஸ்டாரண்ட் மேல கண்ணு இருக்கு இப்படின்னு சொல்ல உடனே அவனுக்கு பாத்தீங்கன்னா கோபம், நம்ம திட்டம் எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருந்தது, இப்ப எதுக்கு ப்ராப்ளம் ஆரம்பிக்குது அப்படின்ட்டு கோவப்பட்டு இருக்கானுங்க. இவனுங்க ஏதோ பெருசா திட்டம் போட்டுட்டு இருக்காங்க டார்க் கிட்ட வச்சுக்கிட்டு சிட்டியை பிடிக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன், பாப்போம். அதுகிட்டும் அவரு பாத்தீங்கன்னா நீ இத பத்தி எல்லாம் கவலைப்படாத, இதெல்லாம் சரியாயிடும், உனக்கு ஜியோனிங் கண்டிப்பா கிடைப்பா இப்படி டயலாக் கூட சென்ஃபி மூஞ்ச பாக்கணுமே, அப்படியே 100 வாட்ஸ் 1000 வாட் பல்ப் இந்த மாதிரி பிரகாசமா எரியுது. இந்த சந்தோஷத்தோடயே இந்த எபிசோட முடிச்சுட்டாங்க. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு கண்டிப்பா பார்க்கலாம். அது வரைக்கும் காத்துருங்க. தேங்க்யூ. ஹீரோவை கூட்டுக்கிட்டு அங்க அல்கமிக்கு வந்துட்டாங்க. அங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க அல்கமி ஃபர்னஸ் இருக்கு, அது கீழே பாத்தீங்கன்னா கிராஸ் ஹெர்ப் அது இதுன்னு வச்சிட்டு இருக்காங்க. மும்மரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. என்னையா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்க அங்க இருக்கிற 2 எல்டர் பாத்தீங்கன்னா நாங்க எல்லா ப்ரிப்பரேஷனுமே பண்ணி முடிச்சிட்டோம் இப்படி சொல்ல பிரசிடென்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க, நாங்க இன்னைக்கு உன்னை கூப்பிட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சிட்டி லார்ட் மேன்ஷன்ல இருந்து எங்க கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டுருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஸ்னோ கார்டு விண்ட் டேப்லெட் தேவை, அதாவது பில் தேவை. அந்த ரீசனுக்காக தான் எங்களை கூப்பிட்டாங்க, எங்களுக்கு அது பண்றது கஷ்டம்ன்றதாலதான் உன்னை கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ உடனே பாத்தீங்கன்னா இல்ல என்னோட கல்டிவேஷன் பேஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே முடியாது. இதை கேட்ட இந்த பிரசிடென்ட்டுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமான ஷாக்கு, என்ன பண்றதுன்னே புரியல. அவர் குழப்பத்துல பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இந்த டேப்லெட் பண்றதுக்காக கிடைக்க வேண்டிய ஹெர்ப்ஸ் எல்லாமே பயங்கரமான ரேரு, இருக்கிறதே கஷ்டப்பட்டு தான் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, இதை நான் பண்ணேன் அப்படின்னா 20% தான் பாசிபிலிட்டி இருக்கு பில் ஃபார்ம் ஆவறதுக்கே. என்னது 20% தான் பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக்ல இருக்க. அங்க இருக்க எல்லோரும் பாத்தீங்கன்னா இந்த பில் ரெடி பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம், இதுல மொத்தமா 76 இன்கிரிடியன்ட் யூஸ் பண்றோம், இது பத்தாதுக்குன்ட்டு மோர் தென் 700 ஸ்டெப்ஸ் வந்து யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த ப்ரொசீஜர்ல ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தாலும் பில் ஃபார்ம் ஆகாது. இது இருக்கிறதுலே ரொம்ப ஹார்டான பில் மேக்கிங் அப்படின்றத அந்த காட் விண்ட் பில் மேக்கிங் புக்லயே போட்டிருக்கு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ ஷாக்ல கேக்குறா, என்னது ஸ்னோ விண்ட் பில் ரெக்கார்ட்ல பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னுட்டு நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அந்த புக்கு பாத்தீங்கன்னா ஹோலி எம்பர் டைம்ல தாங்க இந்த புக்கை எழுதியிருக்காங்க. இந்த புக்கை எழுதுனவர் பாத்தீங்கன்னா நம்ம ஈஸி இருக்கா பாருங்க, அவங்க பரம்பரை சேர்ந்தவர் தான். ஆனா அவரு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ஒரு சாதாரண ஒரு அப்ரெண்டிஸ், அந்த வேலையில இருந்தவர் தான். அவருக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு இந்த புக்ல எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு எழுதியிருக்காரு. இதுல பயங்கரமான மிஸ்டேக் இருக்கு, பயங்கரமான சொதப்பலும் கூட. இதுல இருந்து வெளியே வர பில்லும் குவாலிட்டியாவும் இருக்காது இப்படி நம்ம ஹீரோ சொல்ல அவங்க எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கு. அப்போ இது சரி கிடையாதுன்னா வேற என்னதான் வழி அப்படின்னு குழப்பத்துல இருக்க அங்க டைரக்டர் அவங்க பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க, என்ன விஷயம்னா இந்த அளவுக்கு இது கஷ்டம், இந்த அளவுக்கு இது கரெக்டாவும் இல்ல அப்படின்றது இவனுக்கு எப்படி தெரியும், அப்பனா இவனுக்கு தெரிஞ்சிருக்க பாசிபிலிட்டி உண்டு தானே அப்படின்னுட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. உனக்கு தெரியுமா இது எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்ற ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு கேட்க, தெரியுமே அப்படின்றான். தெரியுமா அது சொல்லி எங்களுக்கு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ சொல்றாங்க, இது மாதிரி ஹோலி எம்பரர் டைம்லயே ஒரு சுப்பீரியர் என்சைக்ளோபீடியா புக் இருந்தது, இதுல இந்த டீடைல் எல்லாமே பக்கவா போட்டிருப்பாங்க.
வெறும் 16 ஸ்டெப் தான், 700 ஸ்டெப்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியது இல்ல, 6 மணி நேரம் ஆகும் பில் மேக் பண்றதுக்கு இப்படின்னு சொல்ல இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஷாக்குங்க. அந்த புக் எங்க கிடைக்கும், இதை பத்தி கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா உங்க பில் அசோசியேஷன்லயே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்லையே, அது மாதிரி புக்கு நான் பார்த்த மாதிரி ஞாபகமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது பேக் சைடுல இருந்து டைரக்டர் பாத்தீங்கன்னா, பிரசிடென்ட் நீங்க மறந்துட்டீங்களா, அந்த புக்கு உங்க ரூம்ல தான் இருக்கு அப்படின்றாங்க. என் ரூம்ல அந்த புக் இருக்கா, நான் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்ல அவங்க பாத்தீங்கன்னா உங்க டேபிள் ஆடுதுன்னுட்டு கீழே சப்போர்ட் கொடுத்துருக்க பாருங்க ஒரு புக்கு, அதுதான் அந்த புக்கு அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா என்னது அந்த ஹோலி எம்பயர் டைம்ல கிராண்ட் மாஸ்டர் யூஸ் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் புக் வந்து உங்களுக்கு டேபிள் கணக்கு வச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கலாம் நக்கலாம். உடனே இவர் பாத்தீங்கன்னா டைரக்டரை பார்த்து உங்களுக்கு அதிகமான ஒர்க் இருக்குன்றதால நீங்க மறந்துட்டீங்க போலகுது அப்படின்னு உடனே முறைக்க அவங்க உடனே சமாளிக்கிறாங்க. ஆமா ஆமா நான் தப்பா தான் சொல்றேன், அது லைப்ரரியில தான் இருக்கணும், நான் லைப்ரரியில போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு அங்க இருந்து சிரிச்சுக்கிட்டே கிளம்புறாங்க. வந்தவங்க பாத்தீங்கன்னா அந்த டேபிளுக்கு அடியில தான் அந்த புக்கும் இருக்கு. அந்த புக்கை எடுத்து பார்த்து இந்த புக்கா இந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னு திறந்து பாக்குறாங்க. பார்த்த உடனே சிரிக்கிறாங்க. ஏன்னா அந்த புக்ல இருக்கிற லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா ஹோலி எம்பயர் லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜ படிக்கிறவங்க யாருமே இல்ல. இந்த ரீசனாலதான் அந்த எல்டர் பாத்தீங்கன்னா இந்த புக்கை பத்தி ஒண்ணுமே தெரியாம இது ஒரு சப்போர்ட்டுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காரு போல இருக்கு. இதனாலதான் அவங்க சிரிச்சிருக்காங்க. இந்த புக் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா திறந்து பாக்குறான். பார்த்தவன் பாத்தீங்கன்னா இந்த புக்கு தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் சும்மா விடுவானா நம்ம ஹீரோ, அவன் கலாய்க்க ஆரம்பிக்கிறான். இந்த புக்கு நிலைமைய பார்த்தா லைப்ரரியில இருந்து எடுத்து வந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு கேட்க அவர் பாத்தீங்கன்னா உடனே இரும்பிக்கிட்டு டைரக்டரை பார்த்து, நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் எல்லா புக்குமே பத்திரமா வைங்கன்னுட்டு, இது மாதிரியே வச்சிருப்பீங்க, இனிமேட்டு எல்லா புக்குமே சேஃபா மெயின்டைன் பண்ணணும் புரியுதா அப்படின்னு சொல்ல அவங்களும் பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே கண்டிப்பா இனிமேட்டு இந்த மிஸ்டேக் நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு அந்த புக்ல தேடிட்டு இருக்காங்க. அந்த புக்ல அந்த ப்ரொஜெக்ட் கண்டுபிடிச்சிட்டான். பார்த்த உடனே இதுதான் இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மத்த எல்டர்ஸும் பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா என்னடா இது எழுதிருக்கு ஒண்ணுமே புரியல, இது கண்டிப்பா வந்து ஹோலி எம்பயர் டைம்ல தான் எழுதிருக்கணும் அப்படின்ட்டு குழப்பத்துல இருக்க நம்ம ஹீரோக்கு தான் எல்லா லாங்குவேஜுமே தெரியுமே, அவன் அசால்ட்டா பார்த்து முடிச்சுட்டாங்க. அது எல்லாத்தையுமே இதுல இருக்கிற பொசிஷன் எல்லாமே நான் பார்த்துட்டேன், நீங்க நான் சொல்ற மாதிரி பண்ணீங்க அப்படின்னா 90% சான்ஸ் கண்டிப்பா சக்சஸ் வரும், பில்லும் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்ல அவர் பாத்தீங்கன்னா இந்த ரியாக்ஷனை காட்டக்கூடாதுன்றதுக்காக அப்படியே முறைப்பாவே கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க ப்ரொசீஜரை. அடுத்த சீனே பாத்தீங்கன்னா சென்ஃபியை தான் காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஜியோனிங் எல்டர் இருப்பாங்க பாத்தீங்களா 2 பேரு, அவங்க அங்கதான் இருக்காங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இவன் ஆர்டர் கொடுக்குறான். என்ன விஷயம்னா, நீங்க ஆல்ரெடி மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, அதுக்கு உங்களை மன்னிக்க முடியும், ஆனா திருப்பி நான் கொடுக்க போற வேலையை சொதப்பினீங்க அப்படின்னா கண்டிப்பா மன்னிக்கவே மாட்டேன் இப்படி சொல்ல இவன் பாத்தீங்கன்னா அந்த டைம் எப்படியோ தவறுல மிஸ் ஆயிடுச்சு, இந்த வாட்டி கண்டிப்பா அந்த சான்ஸை மிஸ்ஸே பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு உங்க டயலாக் விட சரி சரி நீங்க கிளம்பலாம் அப்படின்னு அவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த செகண்டே பேக் சைட்ல இருந்து ஒரு ஜம்ப் பண்றான். அவனோட ட்ரெஸ்ஸிங் பார்த்தா டார்க் கில்ட் மாதிரி தாங்க இருக்கு. என்னடா பண்ண போறான் இவன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போது சென்ஃபி பாத்தீங்கன்னா அவனுங்களை ஃபாலோ பண்ணிட்டு அவனுங்க ஏதாவது சொதப்பனானுங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க சோழிய முடிச்சிரு அப்படின்ட்டு ஆர்டர் பண்றான். கெட்டவன் கிட்ட வந்து சகவாசம் வச்சுக்கிட்டா இப்படிதானே அப்படின்னு நமக்கே திருப்பி வைக்கதானே செய்வானுங்க. அடுத்த சீனே பாத்தீங்கன்னா இங்க அல்கமி அகாடமி தான் காட்டுறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு இந்த பில் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அங்க பாத்தீங்கன்னா அந்த பில் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போதுங்க. அதுல இருந்து ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் பயங்கரமா ஒரு பிளாஸ்ட் வேற எல்லாருமே தூக்கி அடிக்குது. எல்லாருமே பாத்தீங்கன்னா பயங்கரமான ஷாக்ல இருக்காங்க. இது அவுட் ஆஃப் கண்ட்ரோலா போகுது, இந்த பில் எல்லாமே வேஸ்ட் ஆக போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட சோல் ஃபோர்ஸ் மெர்ஜ் பண்ணி அவன் அட்டாக் பண்றாங்க. அடுத்த செகண்ட் டே பாத்தீங்கன்னா அது காமா நின்றுது. என்ன பண்ணான்னு தெரியல நம்ம ஹீரோ. கண்டிப்பா நம்ம ஹீரோ எது பண்ணியிருந்தாலும் அது புத்திசாலித்தனமா தான் இருக்கும், அதுக்கு ஒரு காரணமும் இருக்கும். அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் நம்ம ஹீரோ பண்ணதால அந்த பில் என்ன ஆக போகுதுன்றத. அது வரைக்கும் காத்துருங்க. தேங்க்யூ. சரி, நம்ம பார்த்திருப்போம் அந்த மெடிக்கல் ஃபர்னஸ் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போகுது. நம்ம ஹீரோ வந்து அவனோட ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்றான். இந்த எபிசோட்லயும் அதுதான் கன்டினியூ ஆகுது. அவன் ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்ண அந்த ஃபர்னஸ் பாத்தீங்கன்னா காம் ஆகுது, உள்ள இருந்து பில் வர ஆரம்பிக்குது. உடனே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அதை கலெக்டும் பண்ணிட்டாங்க. அங்க பாத்தீங்கன்னா மொத்தமா 10 பில்லு வந்திருக்குங்க.
ஜெனரலா 5 பில்லு தான் வரும் போல இருக்கு. அதுவும் பவரும் ரேங்கும் குவாலிட்டியும் கம்மியா தான் வரும் போல இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா வந்தது 10 பில்லு. அது மட்டும் இல்லைங்க, அந்த பில்லோட ஒன்னு குவாலிட்டியும் பாத்தீங்கன்னா பயங்கரமான குவாலிட்டியா இருக்கு. இந்த அளவுக்கு பக்காவான பில் இது வரைக்கும் அவங்க தயாரிச்சதே இல்லைன்றாங்க. அதாவது இந்த ரேங்க்ல இந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டி உள்ள பில்ல இத பார்த்து அவருக்கு ஷாக்கு. ஏன்டா இவ்வளவு ஷாக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பில்லை கிரியேட் பண்ணது நம்ம ஹீரோ கிடையாதுங்க, அந்த பிரசிடென்ட் தான். அவரே உருவாக்க முடியாத ஒரு பில்லை அவரை வச்சு நம்ம ஹீரோ உருவாக்க வச்சிருக்கானா, அப்ப அவன் டேலண்ட பாருங்க எந்த அளவுக்குன்னுட்டு. அதை பார்த்த உடனே இந்த டைரக்டர் பாத்தீங்கன்னா பயங்கரமான சந்தோஷத்துல ஓடி போய், நான் இன்னைக்கு உனக்கு நல்லது ஒண்ணு பண்ண போறேன், ஒரு கிஃப்ட் கொடுக்க போறேன் அப்படின்றாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ண போறாங்கன்னு தயங்கிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா சடனா கண்ணத்துல முத்தம் கொடுத்துறாங்க. நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா உடனே வெக்கம், அங்க இருந்து ஜம்ப் பண்ணி எகிரி பேக் சைட்ல போயிடுறான். உதான் தெரியுமே அவனுக்கு அதிகமான கூச்ச சுபாவம்னுட்டு. அவன் பாத்தீங்கன்னா, நான் இதெல்லாம் பண்ணதெல்லாம் க்ளோரி சிட்டிக்காக தான், இதெல்லாம் நம்மளோட கடமை, இப்படி எல்லாம் டைலாக் விட்டு இருக்கான். இவன் இந்த அளவுக்கு நல்லவன் இல்லையா அப்படின்னு யோசிச்சா அவன் மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க. அதாவது இந்த பில்லு யாருக்கா கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க, சிட்டிலாட் மேன்ஷனுக்காக. சிட்டிலாட் யாரு? ஈஸியோட அப்பா. மொத்தத்துல மாமனாருக்கு நம்ம நல்லது பண்ணிருக்கோம், எப்படி இருந்தாலும் இதை வச்சுக்கிட்டு அவர்கிட்ட நல்ல பேர் சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு தான் திட்டம் போட்டிருக்கான். நம்ம ஹீரோ எதுவுமே திட்டம் இல்லாம பண்ண மாட்டான்னு அடுத்த சீனே பாத்தீங்கன்னா சிட்டிலாட் மேன்ஷன் தாங்க காட்டுறாங்க. அங்க அந்த வயசானவர் உட்கார்ந்துட்டு இருக்க. அங்க பாத்தீங்கன்னா டைரக்டர் வந்தாங்க. வந்த உடனே, என்ன ஆச்சு, நீலி ஒத்துக்கிட்டானா ஹெல்ப் பண்றதுக்கு இப்படி கேட்டுட்டு இருக்க? அவங்க பாத்தீங்கன்னா, ஹெல்ப் பண்றதுக்கா, நாங்க ஆல்ரெடி பில்லையே ரெடி பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. ரெடி பண்ணிட்டு கொடுக்க அவர் பார்த்தாருங்க பாருங்க, அவருக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா இந்த அளவுக்கு இந்த பில் இவ்வளவு குவாலிட்டி நான் பார்த்ததே கிடையாது. பத்தாதுக்கு எண்ணிக்கையும் அதிகமா இருக்கு, கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகமா இருக்கு. இத பார்த்த உடனே அவருக்கு பயங்கரமான ஷாக்கு. அந்த டைரக்டர் பாத்தீங்கன்னா, நீங்க கொடுத்தீங்க பாருங்க புக்கு, அதுல இருக்கிறத விட இந்த பில் நாங்க ரெடி பண்ணது குவாலிட்டியும் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம், பத்தாவதுக்கு குவான்டிட்டியும் பாத்தீங்கன்னா 2 மடங்கு அதிகமா வந்திருக்கு அப்படின்னு சொல்ல, அவர் பாத்தீங்கன்னா இந்த பில்லை எடுத்து பார்த்துட்டு, உண்மைதான் இது இருக்கிறதுலே சூப்பரான பில்லு தான், இது வரைக்கும் இது அளவுக்கு நான் பார்த்ததே கிடையாது அப்படி சொல்லிக்கிட்டே, இங்க மட்டும் ஈமோ இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு அப்படின்றாங்க. என்னது ஈமோ இங்கே இல்லையா அப்படின்றாங்க. வேற யாரும் இல்லைங்க, அதாவது ஈஸிமோ, அதாவது ரொம்ப ஈஸி இருக்கால, அவரோட தாத்தா தாங்க. அவரு தான் இப்ப லெஜெண்டரி ரேங்க்ல இருக்க ஒரே ஆளு. அவரு பாத்தீங்கன்னா இங்க சிட்டில இல்ல. இந்த விஷயம் கேட்ட உடனே இவங்களுக்கு ஷாக்கு. ஏன்னா அவர் இங்க இருக்காங்க அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவரு பாத்தீங்கன்னா டார்க் ரூயின் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல தாங்க இருக்காரு. அது என்னப்பா இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னமும் இந்த எபிசோட்ல அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலைங்க. இருந்தாலும் நான் சின்னதா க்ளூ கொடுக்குறேன். அந்த இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி டார்க் ஏஜ்க்கு முன்னாடி நிறைய சிட்டிஸ், கண்ட்ரிஸ், பில்டிங்ஸ் இதெல்லாம் இருந்தது இல்ல, அது மாதிரி அது ஒரு இடம். ஜெனரலா இப்ப நம்ம ஹீரோ படம் பாத்தீங்கன்னா ட்ரெஷர் ஒரு ஏரியா, அது மாதிரி ஒரு இடங்க. இருந்தாலும் இது பாத்தீங்கன்னா அதை விட பயங்கரமான ரிஸ்க் உள்ள ஏரியா. அந்த இடத்துக்கு எதுக்கு போயிருக்காரு? நம்ம ஹீரோ மாதிரி தான் ஏதாவது ட்ரெஷர் கிடைக்குமா, வெப்பன் கிடைக்குமா, நம்ம சிட்டிக்கு யூஸ்ஃபுல்லா ஏதாவது கிடைக்குமான்னு செக் பண்றதுக்காக தான் அங்க போயிருக்காரு போல இருக்கு. இந்த விஷயத்த தயவு செய்து யார்கிட்டயுமே சொல்லிடாதீங்க. ஏன்னா அவர் இங்க இல்ல அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பா மத்தவங்க எங்க அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அங்க ட்ரெஷர் இருக்கு, இது இருக்கு, அதுக்கு மட்டும் இல்லைங்க. ஜெனரலா உங்களுக்கு தெரியும், இங்க எப்பவுமே டீமன் பீஸ்ட் அட்டாக் பண்ணும். அது அட்டாக் பண்ணாம தடுக்கிறதுக்காக அங்க எல்லிலேயே இருக்காரு. அதாவது எந்த பிரச்சனையும் சிட்டிக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக அங்கேயே காவல் காத்துட்டு இருக்காரு. இந்த விஷயம் எந்த காரணத்தை கொண்டும் டார்க் கில்டுக்கு தெரியக்கூடாது அப்படின்றாரு. ஆமா, தெரிஞ்சா அவனை வேலை கட்ட மாட்டானுங்களா? அடுத்த சீனே பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல் பசங்க எல்லாருமே கூட்டு வந்திருக்காங்க. எங்கப்பானா அந்த ட்ரைனிங் கிரவுண்டு தான் கூட்டு வந்திருக்காங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா பசங்களோட டெஸ்ட் வைக்கிறதுக்கு தாங்க. அவங்களுக்கு என்ன டெஸ்ட் வைக்க போறாங்கன்னு தெரியல. அது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஈஸி கிட்ட ஓடி வரான். ஓடி என்னவோ மோந்து பாக்குறான், ஒரு மாதிரி மேலே கீழலாம் பாக்குறான். அவ பாத்தீங்கன்னா எம்பாரசிங்கா ஃபீல் பண்றான். என்ன பண்றான் இவன் அப்படின்னுட்டு. உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, நீ பிரேக் த்ரூ பண்ணிட்ட தானே அப்படின்னு கேட்க, அது எப்படி உனக்கு தெரியும்? ஆமால, நீ தானே பில் ஹெல்ப் பண்ணு கேள்விப்பட்ட, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்றாங்க. அதாவது நம்ம ஹீரோ தான் ஹெல்ப் பண்ணான்றது ஈஸிக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. இதை பார்த்து சென்னைக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமான கோவம். இவங்க பேசி சிரிச்சிட்டு இருக்கிறத அதுக்கிட்டையும் டீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உங்களோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்க டீமன் பீஸ்ட் அட்டாக் பண்றது. ஆனா எந்த காரணத்தை கொண்டும் ரொம்ப உள்ள போகாதீங்க. ஏன்னா ஹை ரேங்க் பீஸ்ட நீங்க அட்டாக் பண்ண போறது இல்ல. நீங்க அட்டாக் பண்ண போறது வெறும் லெவல் 1 தான். அதாவது அந்த ஹாண்ட் ஷிப் தான்.
இப்படி சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த பசங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் பரவாயில்ல, நாங்க ஈஸியா ஜெயிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு இருக்க அந்த டீச்சர், அதாவது சென் ஃபேமிலில இருப்பாங்க பாருங்க, அவங்க பாத்தீங்கன்னா நீங்க ஆட வேட்டையாடுனீங்க அப்படின்றதுக்கு ப்ரூஃபா அதோட ஹார்ன்ஸ் எடுத்து வரணும், நீங்க தேவைப்படுற அளவுக்கு கொண்டு வரல அப்படின்னா உங்களே டிஸ்பிளே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்ல பசங்க எல்லாருமே சந்தோஷமா கண்டிப்பா கண்டிப்பா அப்படின்னு சொல்ல அவங்க ட்ரையலும் ஆரம்பிக்குதுங்க. டோர் ஓபன் பண்றாங்க, எல்லா பசங்களும் உள்ள போக டீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா 3 பேருமே அங்க வராங்க. அங்க பாத்தீங்கன்னா நம்ம 3 பேரும் தனித்தனியா போவோம், பசங்களை பத்திரமா பாத்துக்கணும், என்னதான் லெவல் 1 ரேங்கா இருந்தாலும் நம்ம அந்த எபிசோட்லயே பாத்துருப்போங்க. ஜெனரல் லெவல் 1 இருந்தா கூட சரி, அதை அட்டாக் பண்ணணும் அப்படின்னா 2 பிரான்ஸ் ரேங்க் சேர்ந்தவங்க ஹெல்ப் பண்ணணும். பத்தாவதுக்கு இங்க இருக்க பசங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. இதால் தான் டீச்சர்ஸ் வந்து பேக் சைட்லயே வராங்க. இருந்தாலும் இங்க வர்றது 2 பேர் ஓகே, ஆனா இவ சும்மா இருக்க மாட்டாளே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே அவ பாத்தீங்கன்னா அந்த டீச்சர்ஸ் 2 பேரும் போனதுக்கு அப்புறமா ஆளுங்களை கூப்பிடுறா. யாருன்னு பாத்தீங்கன்னா ஜியோனிங் கிளாண்டர் எல்டர் இருந்தாங்க பாருங்க, அந்த எல்டரும் மத்தவங்க பாத்தீங்கன்னா டார்க் கில்ட் மாதிரி தான் இருக்கு. அவங்க பாத்தீங்கன்னா உங்களோட வேலையை போய் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் போறாங்க. ஆனா போகும்போது பாத்தீங்கன்னா ஸ்லோ மோஷன்ல ஒருத்தரோட மூஞ்சி கட்டுறாங்க. அந்த மூஞ்சி நம்ம எங்கேயோ பார்த்திருக்கோம்னு நினைச்சா, ஆமா டார்க் கில்ட் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோவை பார்க்கும் பாருங்க, அட்டாக் பண்றதுக்காக நம்ம ஹீரோ கூட மங்கி கோத்துட்டு வருவான் பாருங்க, அந்த ஆளு தான், அதாவது அவங்களோட ஹெட்டா இருந்தான் பாருங்க, அவன் தான். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவங்க எல்லாருமே சமாளிச்சிருவாங்க. ஆனா அவனை மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம். பாப்போம் என்ன நடக்குதுன்றத. நம்ம ஹீரோ, அவன் க்ளோஸ் ஃப்ரெண்டு டியூசி, 3 பேரையும் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஓடிட்டு இருக்காங்க. அது டீம் டியூசி பாத்தீங்கன்னா நம்ம எதுக்கு இன்னமும் ஓடிட்டு இருக்கோம், நம்ம ஜோனே தாண்டி போக போறோம், இதுக்குள்ளதான் ட்ரையல் இருக்கு அப்படின்னு சொல்ல உனக்கு ஒண்ணு புரியலையா, இது வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மத்தவங்களுக்கு, யாருக்கு அப்படின்றாங்க. உனக்கு போக புரியும், வாங்க நான் சொல்ற மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு தாங்க இருக்காங்க. அவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா பின்னாடியே ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்ல அப்படின்றான். யாரா வரானுங்கன்னு புரியாம இருக்க பேக் சைட்ல பாத்தீங்கன்னா இவனுங்க தாங்க வந்துட்டு இருக்கானுங்க, இந்த பக்கம் தான் போயிட்டு இருக்காங்க, வாங்க போலாம் அப்படின்னு ஃபாலோ பண்ணிட்டு வர. அதுக்கிட்டையும் இந்த எபிசோட முடிச்சுட்டாங்க. நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி தெரியுது இவங்க வரானுங்கன்னுட்டு, கண்டிப்பா அவனுங்களுக்கு ஆப் வைக்கிறதுக்கு ஏதாவது ரெடி பண்ணதான் செய்வான். அது என்ன ரெடி பண்ண போறான், அந்த ஆப்ல அவனுங்க மாட்டிப்பானுங்களா, அதாவது ஆப்பை தேடி வந்து அவனுங்களே உட்காருவானுங்களா உட்கார மாட்டானுங்களா, இதுதான் பார்க்க போறோம் அடுத்த எபிசோட்ல. அது வரைக்கும் காத்துருங்க. தேங்க்யூ.